இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? மதுரை நாடாளுமன்ற தொகுதியில இருக்கிறோம். கிட்டத்தட்ட 17 நாடாளுமன்ற தேர்தல்களை சந்திச்சிருக்கக்கூடிய தொகுதி இப்பவும் சந்திக்க போகுது. இந்த தொகுதியில ஒரு காம்படிஷன், ஒரு ஸ்டார் தொகுதி அப்படின்னே நமக்கு தெரியும். மதுரை அப்படிங்கிறது தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு மையமாக இருக்கக்கூடிய பகுதி. இரண்டாவது முறையா சு வெங்கடேசன் நிக்கிறாரு. பாரதிய ஜனதா கட்சியில இருந்து ராமசீனிவாசன் நிக்கிறாங்க. அதிமுக டாக்டர் சரவணன். இந்த போட்டிகளுக்கு இடையில எப்படி இருக்கு இந்த கள நிலவரம்? இந்த மதுரை தொகுதியினுடைய மக்கள் நம்மோடு இருந்திருக்கிறாங்க. உங்களை நம்பி என் மகனுக்கு பேர் வச்சிருக்கேன் ஸ்டாலின். அவனுக்கு வேலை இல்லை, எனக்கு வேலை இல்லை. விடோ சர்டிஃபிகேட் வாங்குவாங்கன்றீங்க. 5000 ரூபா கொடுத்து வாங்கி பெட்டிகளை தான் வச்சு பூட்டுறேன். எழில் வேலை பண்ணியிருக்கோம். என்ன வேலை கொடுத்தீங்க? நாங்கள் யாரை நம்பி வாழ்றது? யாரை நம்பி? எந்த அமைச்சர்? எங்கள் ஏரியாவுக்கு வந்து பூமிநாதர், அவர்கிட்டையும் கேட்டாச்சு. பாப்பம்மா இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சனே பாப்பேன்றாரு. வந்து நல்லா பார்த்துட்டு போவார். இதைத்தான் செய்வார். நம்ம கேட்க வேண்டியது யாரு? ஸ்டாலின் தான் கேட்கணும் நேரடியாக. அந்த வாய்ப்பு கிடைக்கல. எனக்கு கிடைச்சா கண்டிப்பாக நான் பேசுவேன். அவர் என்ன 10 ரூபாய் கேட்டுக்குருவா. சாய் சாண்டில் வாங்கணுன்றாங்க, அதுக்கு 2000 ரூபா. ஒவ்வொன்றுக்கு காசு தான். எந்த இலவசமாக கொடுத்துருக்கீங்க? இலவசமாக கொடுத்தது என்ன? நாங்கள் ஒன்றுமே வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். உனக்கு பின்னாடி இருக்கவங்க வாங்குறாங்களா? அவங்க என்ன செய்ய சொல்றீங்க? இதெல்லாம் அவருக்கு கொண்டு போகணும்ல, அவர் கவனத்துக்கு. அப்போ எங்களை மாதிரி ஆள் நாங்கள் போய் பக்கத்தில் தான் சொல்ல முடியும். அந்த வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக சொல்லுவேன்ப்பா. பணத்தை எரிச்சு 5000 ரூபா, 5000 ரூபாயோட போய் கொடுத்தாதான் பணம் எரிச்சு சாம்பல் தருவியா. 3500 கொடுத்தாதான் பணத்தை புதைப்பேன். இப்போ அந்த சுச்சுவேஷனில் நடக்குது நாடு. ஸ்டாலின் என்ன கவனத்துக்கு கவனமாக இருக்காருன்னு தெரியல எங்களுக்கு. 3 பேர் மும்முனை போட்டி இருக்கு. கம்யூனிஸ்ட் நிக்கிறாங்க, பாஜக நிக்கிறாங்க, அதிமுக நிக்கிறாங்க, நாம் தமிழர், நிறைய கட்சி நிக்கிறாங்க. எல்லாரும் உங்கள்கிட்ட ஓட்டு வாங்குறதுக்கு தான் வராங்க. நீங்க யார்கிட்ட என்ன கேட்க போறீங்க? புதுசா இன்னும் நிறைய செய்யணும். நம்ம கேட்கறதுக்குலாம் வேலை இல்லை. நம்ம உழைக்கிறோம், நம்ம கடனை கட்டுறோம். ஓகே, அவ்வளவுதான். அரசியல் பார்வை யாரு? உங்களுடைய அரசியல் முத வந்து எம்ஜிஆர் கட்சிக்குத்தான் போடுவோம். இப்போ வந்து கலைஞருக்குத்தான் போடுவோம். அப்படியா? ஆமா, சரி. கலைஞர் தாமரைப்பூலாம் புதுசா வந்திருக்கு. நம்ம அதுக்கெல்லாம் வந்து போட்டதில்லை. ஓகே, பார்ப்போம். புதுசா அண்ணாமலை மோடி 3வது முறையா பிரதமர் ஆகணும்னு சொல்றாங்க. அது தெரிய நம்ம பார்த்ததில்லை. பார்த்ததில்லை. கொரோனா சமயத்தில் பூரா சாலை வரக்காரங்களுக்கு பூரா 500 ரூபா மோடி போட்டு விட்டாரு. நாங்கள் 3 மாதம் எடுத்து செலவு பண்ணோம். நாங்கள் அப்புறம் கடைசி 1000 ரூபா போட்டு விட்டாரு. அதையும் நாங்கள் எடுத்தோம். அக்கௌண்ட்லேயே வந்துருச்சு. அவரு மோடி அக்கௌண்ட் ஃப்ரீயாக அக்கௌண்ட் பண்ண சொன்னார்ல, அந்த இதில் தான் நாங்கள் அக்கௌண்ட் பண்ணோம். அதில் தான் போட்டு விட்டார் அவர். இந்த கடையிலலாம் லோன்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சதா? நான் வாங்கி கட்டலை. 20,000 வாங்கி கட்டலை. நாங்கள் தந்தாங்க. ஓகே ஓகே. இப்போ இந்த மும்முனை போட்டி இருக்கு. திமுக, அதிமுக, பாஜக இந்த முறை களத்துல வந்திருக்காங்க. மோடி 3வது முறையா பிரதமர் ஆகணும்னு சொல்றாங்க. அது குறித்து உங்களுடைய அதுல எங்களுக்கு எந்த கருத்தும் இல்ல. திருப்பி ஸ்டாலின் தான் வரணும்னு நாங்கள் ஆசைப்படுறேன். தமிழ்நாட்டுல முதலமைச்சரா இருக்கிறாரு. மத்தியில அவரு டெல்லியில இருக்காருல்ல. ஆமா, அதுக்கு தானே தேர்தல் நடக்குது. இப்போ அங்க இருந்து இங்க மக்களுக்கு செய்யணும்னு ஆசைப்படுறாரு. இங்க தமிழ்நாடு மக்கள் விடணும்ல. இங்க வந்து அவருக்கு போட மாட்டோம். வேஸ்ட். அவர் 10 லட்சம் கொடுத்தாலும் போட மாட்டேன். நீங்க யாருக்கு போடலாம்னு இருக்கீங்க? நாங்கள் யாருக்காவது நாங்கள் எதையும் உடனே தீர்மானமாக சொல்ல முடியாது. எந்த கட்சி நல்லதோ அதோட எங்களுக்கு மனசுல எது படுதோ அதை ஓட்டுக்கிறோம். இதுக்கு முன்னாடி நிறைய கட்சிகளுக்கெல்லாம் ஓட்டு போட்டிருப்பீங்க. இப்போ இந்த முறை இங்க எம்பி எலெக்ஷன்ல யாருக்குள்ள எல்லாம் போட்டி இருக்கு? இது இப்போ கலைஞர் மு.க. ஸ்டாலின் இதுவும் வர்றாங்க, அந்த விஜயகாந்த் இது வராங்க, இன்னொருத்தவங்க யாரோ இவர் வர்றாரு. 3 பேர்ல யாரு வராங்களோ அதெல்லாம் தெரியல. ஆனா இங்க சு வெங்கடேசன் கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து நிக்கிறாரு. டாக்டர் சரவணன் அதிமுகல இருந்து நிக்கிறாரு. பாஜக இருந்து பேராசிரியர் ராமசீனிவாசன் நிக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியில இருந்து சத்யாதேவி நிக்கிறாங்க. நீங்க யாருக்கு இங்க நல்ல ஒரு வேல்யூ இருக்குன்னு நினைக்கிறீங்க?
நீ அப்படி நான் யாரையும் எதுவும் குறிப்பாக சொல்ல முடியாதுண்ணே. மனசுக்கு அந்த நேரத்தில் என்னன்னு தோணுதோ அப்போதான் பார்த்து ஓட்டு போடுவேன். பெரும்பாலும் உங்க வீட்ல எல்லாம் என்ன பேசிக்கிறாங்க? முந்தி நாங்கள் கலைஞர் கட்சி தான் ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தோம். கலைஞர் கட்சிக்கு இந்த முந்தி ஜெயலலிதா அம்மாக்கு தான் போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ நாங்கள் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படி சொல்லலைங்கய்யா. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம முன்கூட்டியே இவங்களுக்கு போடுறோன்னு சொன்னால் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க. அதனால எதுவும் நாங்கள் மொத்தத்தில் சொல்ல இந்த ரெண்டை தவிர வேற எதுலையுமே நான் போட்டதில்லை சின்ன பிள்ளையிலேருந்து. உங்களுக்கு உரிமை தொகை கிடைச்சிருக்காமா? மகளிர் உரிமை தொகை எனக்கு கிடைச்சிருக்கு 1000 ரூபாய். ஆனால் விதவை பென்ஷன் எனக்கு வரல. 6 வருஷம் ஆச்சு எங்கள் வீட்டுக்கு இருந்து. ஆனால் நான் எழுதிப்பட்டு எனக்கு கேன்சல் ஆகி தான் வந்துச்சு. காசு கேட்டாங்க, காசு வேணுமான்னு சொல்லுங்கன்னு. ஆனால் அது பதில் இல்லை. ஆனால் எனக்கு கேன்சல் ஆகியே வந்துட்டுச்சு. மகன் இருக்கான் ஃபஸ்ட்டு, அப்புறம் மகன் இருக்கேன், அப்புறம் நீங்கள் உழைக்கிறீங்க, என்ன கடை போட்டுறீங்கன்னு கேட்டாங்க. நான் உண்மையை பேசிட்டேன். உண்மையை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் உண்மையை பேசுகிறேன். அது கேன்சல் ஆகி இப்போ கடைசி இப்போ கலைஞர் வந்து இது உரிமை மகளிர் தொகை வந்துச்சுல, அதுதான் சார் 1000 ரூபாய் கிடைக்குது எனக்கு. கிடைக்கல. அதுதான் இப்போ 1200. இது மகளிர் தொகை 1000 ரூபாய் தான். ஆமாம் ஆமாம். விஜயராணி ஆட்சியில் எப்படி காசு கொடுத்து அமைச்சராகிறாங்களோ அதே மாதிரி தான் காசு கொடுத்தாதான் மேலே வரணும்னு எடுத்துக்காட்டுதெல்லாம். அரசாங்கமே காசு தான். இப்போ ஸ்டாலின் சும்மா உட்கார போறாரு. எத்தனை கட்சியாளர்களுக்கு காசு கொடுத்துருப்பாரு. பூரா கட்சிக்கு 500 1000 கூப்பிட்றாங்க ஓட்டு இலைங்க கத்துறதுக்கு. அந்த மாதிரி காசு கொடுத்தா மேலே வராங்க. அந்த மாதிரி நாங்களும் ஒரு சின்ன வேலை பார்த்தாலும் காசு தான். காசு வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லா இடமும் காசு தான் வாங்குறாங்க. 5000 கொடுங்க, 10000 கொடுங்க, அப்போ தான் இது செய்வோன்றாங்க. என் மையெல்லாம் படிச்சுட்டு டிரைவிங் பழகிட்டு வேலை இல்லாமல் இருக்கியா. எத்தனை பேர் பிள்ளைங்க அப்படி வேலை இல்லாமல் இருக்குது. எம்னாமன்னு பதிவு சொல்லுவாங்க. 3 வருஷத்துக்கு ஒரு ரெனியூல். இந்த வட்டம் ஆட்சி முடிஞ்சு வரட்டும், அவர்கிட்டே பேசுவோம். ரெனியூல் பண்ண சொன்னதுக்கு என்ன பிரதிபலன் காட்டுறீங்க? 50 வருஷம் பண்ணியிருக்கோம் கரெக்டாக. 1 மாதம் கூட டிலே ஆகாமல். இதுக்கு பதில் சொல்லுங்க ஏன்னு கேட்போம். மும்முனை போட்டிகள்ன்றது நம்ம மதுரை நாடாளுமன்றத்தில் எனக்கு தெரிஞ்ச அந்த அளவுக்கு இல்லை. என்ன காரணம் என்னன்னா, கூட்டணிகள் சரியான கூட்டணி இல்லை. இப்போ திமுகவோட கூட்டணி ஒரு வலுவான கூட்டணியாக இருக்கிறதுனால அந்த பக்கத்தில் சு வெங்கடேசன் அவர்கள் எளிதாக வெற்றி பெறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ன்றது அவங்க கட்சின்றது ஒரு மிகப்பெரிய கட்சி, நிறைய தொண்டர்கள் பலம் உள்ள கட்சி. மக்கள் இருந்தாலும் மக்கள் கூட்டணின்னு ஒன்று இருக்கு இல்லையா, மக்கள் அதிகமாக ஓட்டு போடுறதுன்னு ஒரு கூட்டணி பலம்னு ஒன்று இருக்குது. அந்த கூட்டணி பலம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் குறைவாக இருக்கிறதுனால அது வெற்றி பெறதுக்கு கொஞ்சம் கடினமான சூழ்நிலை. அதுக்கப்புறம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி தமிழ் மதுரையில் அந்த அளவுக்கு கட்சியினுடைய வளர்ச்சி கிடையாது. அதனால வெற்றி பெறுன்றது ரொம்ப எளிதான விஷயம் கிடையாது. திமுக கூட்டணி அதிகமான பலம் இருக்கிறதுனால சு வெங்கடேசன் எளிதாக வெற்றி பெறக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சு வெங்கடேசன் இந்த தொகுதிக்கு செஞ்ச விஷயங்கள் என்ன? அவர் பாராளுமன்ற தொகுதி வேட்பாளராக இருக்காரு. பட் தொகுதிக்கு அவருடைய முயற்சிகள் நிறைய இருக்கு. ஆனால் அவர் சில அதிக அளவில் அவர் கொண்டு வரணும்னு நினைச்சது முடியலை. அது நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இப்போ நம்ம மதுரை பாராளுமன்ற தொகுதி எம்பியா இருக்கக்கூடிய சு வெங்கடேசன் நம்ம மதுரை ஏர்போர்ட்டுமே அது மதுரை தொகுதி கிடையாது, அது விருதுநகர் தொகுதிக்கு போயிருது. அதுக்கப்புறம் எய்ம்ஸ் அது விருதுநகர் தொகுதிக்கு போயிருது. அப்போ மதுரைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க பகுதியானது இந்த மதுரை மாநகரம். அந்த பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செஞ்ச ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் உலக பிரசித்தம் பெற்ற ஸ்தலம். இங்கே நிறைய சுற்றுலா தலங்களை உருவாக்கலாம். ஸோ நாங்களும் நிறையா முறை போய் அவர்கிட்ட போய் நாங்கள் ஒரு கடிதம்லாம் செஞ்சுருக்கோம். மதுரை வளர்ச்சிக்கு நிறையா இதை செய்யணும்னு சொல்லிட்டு அவர் அதை வாங்கி செய்கிறேன்னு சொல்லியிருந்திருக்காரு. அவர் எனக்கு செஞ்ச ஒரு முயற்சி கீழடி பகுதி ஒன்று செஞ்சுருக்காரு. அதுக்கப்புறம் அது மதுரை பகுதியும் கிடையாது, மதுரை சிட்டிக்குள்ளேன்றது அவருடைய பணின்றது அதிகமாக இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, சில இப்போ நம்ம பெரியாஸ்பத்திரியில் போனோம்னா அவருடைய நிதியிலிருந்து கொஞ்சம் இது பண்ணியிருக்காரு. மட்டும் முழுமையாக செய்ய முடியலை. ஏன்னா மத்தியில் அரசாட்சின்றது அவங்க பாரதிய ஜனதா கட்சி அரசியல் இருக்கிறதுனால அவரோட மதுரையில் அதிகமான பணி விதைகளை அவர் நிறைவு செய்ய முடியாத சூழ்நிலை இருக்காரு. அப்போ கீழடியில் அவர் செஞ்சாரு அப்படிங்கிறீங்க, அவருடைய தொகுதிக்கு அப்பாற்பட்டு? இல்லை, கீழடியில் அவருடைய முயற்சி. அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ எம்பியோ எதுவும் செய்யலையா? அதாவது அந்த கீழடின்றது யாருக்குமே தெரியாம இருந்தது. இப்ப யாருக்காவது நம்ம அங்க கட்டடம் கட்டினதோ ஒர்க் பண்ணதோ அந்த தொகுதியினுடைய எம்பி எம்எல்ஏ செய்யலையா? மதுரை தொகுதியினுடைய எம்பி தான் செஞ்சாங்களா? அதாவது மதுரை பாராளுமன்ற தொகுதி இந்த கீழடின்றது மறைக்கப்பட்டது.
அதை முழுமையாக இன்னமும் கொண்டு வரல, அதை ஆய்வு பண்ண முடியலை, அதை பண்ண விடாத சூழ்நிலை ஒரு சில காலகட்டங்கள் உருவாகிட்டு இருக்கு. ஏன் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கீழடி வந்து இவர் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி வெளியே கொண்டு வந்தார். ஸோ மக்கள்கிட்ட தெரியப்படுத்தி கொண்டு வந்தார். இப்போ கீழடின்றது இப்போ எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது. முன்னாடி கீழடின்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. கீழடி எந்த தொகுதிக்குள்ள வருது? அது வந்து சிவகங்கை மாவட்டம். அந்த தொகுதியினுடைய எம்பி யாரு? அந்த தொகுதி எம்பி வந்து நம்ம இப்போ வந்து கார்த்திக் சிதம்பரம். கார்த்திக் சிதம்பரம் கீழடிக்காக இதையும் செய்யலையா? அவர் அவர் சிவகங்கை மாவட்டத்துக்கு ஒன்றுமே செய்யலையா? அவர் தந்தையும் செய்யல, அவர் பையனும் செய்யல. சார் வணக்கம். மதுரையை பொறுத்த வரைக்கும் கடந்த 5 ஆண்டுகள் முக்கியமான ஒரு பகுதி மதுரை எப்படி இருந்துச்சு? தொகுதி ஸ்மார்ட் சிட்டி அறிவிப்பால் நல்லா இருக்கு. மக்கள் வந்து இந்த தேர்தலை வந்து பிரதமருக்கான தேர்தலாக தான் நினைப்பாங்க. இந்த தேர்தல் வந்து மத்திய அரசை நிர்ணயிக்கக்கூடிய தேர்தல். அதனால் வளர்ச்சி திட்டங்கள் எல்லாமே ஸ்மார்ட் சிட்டி, எய்ம்ஸு, இது மாதிரி முக்கியமானதுகள் விஷயங்கள் அஜெண்டாக்கள் இருக்குது. இது வந்து கண்டிப்பாக பாரதிய ஜனதாவுக்கு நிறையா உத்வேகமாக இருக்கும். பிரிந்து நிற்கிறதுனால எப்படி என்ன ஏதுங்கிறது தெரியல. ஆனால் மக்களுடைய நிறையா மாற்றம் வந்து பிரதமருக்கான தேர்தலுங்கிறது மக்கள்கிட்ட விழிப்புணர்வு நிறையா இருக்குது. தொகுதி அளவில் பெரிய முன்னேற்றங்கள் பாராளுமன்ற உறுப்பினரால் ஏற்பட்டதுன்னு சொல்கிற அளவுக்கு சிறிய பஸ் நிலையங்கள், இந்த மாதிரி நீர்த்தேக்கங்கள், இந்த மாதிரி இதுகள் தான் செஞ்சுருக்காங்களே தவிர பெரிய அளவில் ஒன்றும் சாதனைகள் ஒன்றும் செய்யலை. வேலை வாய்ப்பு சார்ந்த கட்டமைப்புகள்லாம் எப்படி இருக்கு? எதுவும் இல்லை. இங்கே நான் 1983 மதுரையில் இருக்கேன். எல்லாம் கம்யூனிஸ்ட் கோட்டையாகவும் எப்பயுமே இருக்குது. ஆனால் இங்கே சிறு தொழில்கள் நலிவடைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஜெயந்துபுரம், செல்லூர் போன்ற இடங்களில் நெசவாளர்கள் பிரச்சனையெல்லாம் தீர்க்கப்படலை. எம்பி மோகன் இருக்கும்போது நெசவாளர் பூங்காவை வாடிப்பட்டியில் ஏற்படுத்தினார். ஆனால் அதெல்லாம் தொழிலுக்கான இம்பேக்டாக எதுவுமே இல்லை. பெரிய இங்கே வந்து பொதுவாக மதுரையில் தொழில் நலிவடைஞ்சிட்டே தான் வருது. மெஜரா கோட்ஸ் மட்டும்தான் இயங்குது. வேறு எல்லா மில்லுகளும் மூடப்பட்டு தான் இருக்குது. தொழில் வளர்ச்சி இல்லைங்க. தொழில் வளர்ச்சி இல்லை. போஜராஜன் மில்லை மூடிட்டாங்க. எல்லா 6 மில்கள் இயங்குச்சு. நான் 83 மதுரையில் வரும்போது இன்றைக்கு எந்த மில்களுமே இயங்கலை. மெஜரா கோட்ஸ் மட்டும்தான் சும்மா அவங்களுமே பலத்த போட்டி கடையில் தான் இயங்குறாங்க. நெசவு தொழில் செல்லூரில் ரொம்ப நலிவடைந்து தான் காணப்படுது. தொழிலுக்கான உத்வேகம் எல்லாருமே தனிப்பட்ட முறையில் முயற்சியில் ஜெயந்துபுரத்தில் சிறு சிறு தொழில்கள், குட்டி ஜப்பான் சொல்லப்படுற இடங்களில் தனிப்பட்ட முயற்சிகள் மூலிமா தான் நடக்குது. அரசு உதவியோ, மாநில அரசு உதவியோ, மத்திய அரசு உதவியோ எதுவுமே இல்லை. திருப்பூர் மாதிரி ஒரு மையமாக மாறுறதுக்கான இடமாகவே இல்லை. இங்கே கந்துவட்டி, மீனாட்சி அம்மன் கோயில், ரயில்வே ஸ்டேஷன், வேறு இதை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. இட்லி கடை. பொதுவாகவே வந்து இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் இவங்க வந்து டிஎம்கே வந்து சரியில்லை. வந்ததுலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க காசு சம்பாதிக்கவும், மக்களை வந்து சொன்ன வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றாமல் தகுதி பார்த்து தர்றேன்னு சொல்லி 1000 ரூபாய்க்கு கொடுக்கல. அதே நிறைய பேருக்கு கொடுக்கல. அது போக 5 பவுனு கீழே நகை அடகு வச்சா திருப்பி தரேன்னாங்க, அதுவும் முடியல. மாணவர்கள் கல்வி கடன் தள்ளுபடி பண்ணுறேன்னாங்க, அதுவும் முடியல. பொதுவாகவே எல்லாம் சொன்னதெல்லாம் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதியம் தரேன்னாங்க, அதுவும் முடியல. அதெல்லாம் வந்து ரொம்ப ஏமாற்றக்கூடிய ஒரு விஷயம். அரசு ஊழியர்கிட்ட நாங்கள் கேட்டதுனால சொல்கிறாங்க. ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு தரேன்னாங்க. டெட் எழுதி பாஸ் பண்ணி நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க, அவங்களுக்குலாம் இன்னும் ஒன்றும் கொடுக்கல. அதே மாதிரி நர்சிங் போஸ்டிங் நிறைய போடுறேன்னாங்க, அதுவும் கொடுக்கல. இந்த மாதிரி நிறைய வந்து இவங்க வந்து ஆட்சிக்கு வந்ததுலேருந்து சொன்ன வாக்குறுதிகள் செய்யாமல் மக்களை வந்து திரும்பவும் இப்போ உள்ள வாக்குறுதியை பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் கேஸ் சிலிண்டர் தரேன்னாங்க, அது யாராலையும் முடியவே முடியாது. மோடி வந்தால் கூட முடியாது. சரிங்களா? அதே மாதிரி 75 ரூபாய் பெட்ரோல் தரேன்றாரு, அது யாராலையும் முடியாது. 65 ரூபாய்க்கு டீசல் தரேன்றாரு, முடியாது. இதெல்லாம் வந்து அப்பட்டமான போய். அதனால் வந்து மக்கள் எல்லாருமே அதிருப்தியில் இருக்காங்க இப்போ உள்ள கவர்மெண்ட் மேலே. ஏடிஎம்கே மேலே அப்படி ஒன்றும் சொல்கிற மாதிரி ஒரு இதுவும் கிடையாது. அதனால் வந்தால் பிஜேபி தான். பிஜேபி வந்து மதுரையிலேயே தமிழ்நாட்டில் ஒரு 10 சீட்டாக வரும். இரட்டை இலக்க எண்ணில் 10 சீட்டாக வரும். இது அவசியமாக வரும். நான் கட்சி சார்பெல்லாம் பேசுகிறேன். இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் வந்து அரசியலாகவே நினைக்க மாட்டாங்க. தாய் தகப்பன் எந்த பாலிசியில் இருக்காங்களோ, நண்பர்கள் வட்டாரம் எந்த பாலிசியில் இருக்காங்களோ அதை சார்ந்தே இருக்காங்க. ஒரு தெளிவான ஒரு சிந்தனையே இளைஞர்களுக்கு இல்லை. அந்த இளைஞர்களுக்கு வராதனால பழைய அரைச்ச மாவு, பழைய லீடர்கள் இருக்காங்களா, அவங்களே பழைய டெக்னிக்கல், பழைய டெக்னாலஜி அதவே பண்ணிக்கிட்டு புதுசாக சிந்திக்கவே மாட்டுறாங்க. தொழில்துறையை பற்றி யோசிக்கவே மாட்டுறாங்க. இலவசம் கொடுக்கவே கூடாது. விலைவாசியை கட்டுப்படுத்துங்க. விலைவாசியை கட்டுப்படுத்திட்டு இலவசத்தை நிப்பாட்டுங்க. யார் வேணாலும் ஆட்சிக்கு வரட்டும், நாங்கள் ஓட்டு போடுறோம். இதைத்தான் மக்கள் விரும்புகிறாங்க. அதை வந்து எல்லாரும் மென்ஷன் பண்ணு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். நன்றி சார். சார், இப்போ இருக்க அரசியல் முறையே வேறங்க. தவறான அரசியல் கண்ணோட்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. 30 வருஷத்துக்கு முன்னாடி அரசியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஊரில் உள்ள பெரிய பணக்காரங்க தான் அரசியல் இருப்பாங்க. அவங்க வந்து மக்களுக்கு வந்து கேட்கறத செஞ்சு கொடுப்பாங்க, நல்லபடியாக கேட்டாலும் கிடைக்கும். ஆனால் இப்போ இருக்க அரசியல்வாதிகள் பணத்தை செலவழிச்சு பெரிய லெவலுக்கு அமைச்சர் ஆகணும், மந்திரி ஆகணும் அப்படின்னு வர்றாங்க. செலவழிச்ச பணத்தை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க.
அந்த மெத்தட் வந்து கண்டிப்பா மாறும். அப்படியா? சரி, அப்ப சொல்றீங்க இல்ல நீங்க சொன்னதுங்களே இத காமனா சொல்லுங்க பாத்து. இங்க பெரும்பான்மையான பேரு இங்க என்ன தொழில் பண்றாங்க சொல்லுங்க. முத்து சொல்லர்ஸ் சார், இங்க பெரும்பான்மையான பேரு தாமரை தான் சார். அதுல மாற்றுக்கிறது கிடையவே கிடையாது. காரணம் சார், இப்ப நாங்கெல்லாம் இந்தியா காரணம் நல்ல டிஜிட்டல்ல வளர்ந்துருக்கு. நல்ல தார்வழிச்சாலை, நீர்வழிச்சாலை, நல்ல வான்வழிச்சாலைகளை பூரா நல்லபடியா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அடுத்த 5 இயர்ஸ்ல எங்களை மாதிரி இளைஞர்கள் மேல வந்து வர்றதுக்கு மோடி அரசு கண்டிப்பா வேணும். மதுரையை பொறுத்த வரைக்கும் வேலைவாய்ப்பு, புதிய தொழில் தொடங்குறதுக்கெல்லாம் என்ன மாதிரியான இது இருக்கு? கடந்த 5 ஆண்டுகள் எப்படி இருந்துச்சு, எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? பேங்க்ல நல்ல லோன் பர்பஸ் நல்லா பண்றாங்க. நல்லா பிஸ்னஸ் பண்றதுக்கு நல்ல ஒரு உத்வேகமா சில விஷயங்கள் நல்லா செய்யறாங்க. அதை கரெக்டாக ப்ராப்பராக செஞ்சோம்னா சில விஷயங்கள் நம்ம பிஸ்னஸ் நல்லா சப்போர்ட் பண்ணி நல்லா ஜெயிக்கலாம். அது வந்து பிஜேபி வந்து நல்லா பேங்க்ல வந்து லோன் எடுங்க, நல்லா பிஸ்னஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நல்லா சொல்றாங்க. அதனால எனக்கு பிஜேபி பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. இன்னைக்கு உள்ள வியாபாரிகளை பலப்படுத்துறது பாரதிய ஜனதா வந்து நல்ல விஷயங்களை நிறைய கொண்டு வந்திருக்காங்க. அதாவது பேங்க் லோன்ஸு, எம்எஸ்எம்இ திட்டம், நிறைய வளர்ச்சிக்கு உண்டான பாதைகள் பூரா நிறைய கிடக்கு. ஆனால் நம்ம தேடி போய் பார்த்தா நல்லபடியாக அப்டேட் ஆனால் நம்ம வளர்ச்சி அடைஞ்சு போகலாம். தொழில் இல்லை அது இல்லைங்கிறதெல்லாம் தாண்டி வளர்ச்சிக்கு உண்டானமாக அதுவும் டிஜிட்டலில் உள்ளே போனால் வளர்ச்சி கண்டிப்பாக இருக்குது. தேங்க்யூ சார். வீடு புதுசாக கட்டுறவங்களுக்கு 2.5 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா கொடுத்து நல்லா வீடு கட்டுறதுக்குலாம் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ சார். நீங்கள் தான் இளைஞர் 18 வயசு மேலே வந்து புது வாக்காளர் ஃபுல்லாக நல்லா யோசிச்சு சிந்திச்சு போடுங்க. ஏன்னா இது வந்து இந்தியாவோட தேர்தல், நம்ம லோக்கல் தேர்தல் கிடையாது. எல்லா நாளும் இளைஞர்களை ரொம்ப நாளைக்கு ஏமாற்ற முடியாது. எந்த கட்சியாக இருந்தாலும் ஏமாற்ற முடியாது. அவங்க சொன்னதே சொன்னாலும் சரி, திருப்பி அரைச்சமாக வரைச்சாலும் சரி, ரொம்ப நாளைக்கு எல்லாரும் இங்கே ஏமாற்ற முடியாது. அது தமிழ் இனத்துக்குன்னு ஒரு வரலாறே இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து இளைஞர்கள் வந்து ஒரு மாற்றம் வந்துச்சுன்னா எல்லாருக்கும் மாறும். இங்கே தமிழ்நாடே மாறும். இப்போ டக்குன்னு சொல்லணும் அப்படின்னா என்டிகே ஓட்டு போட்டுருங்கன்னு வேணால் சொல்லலாம். போதும். அதாவது அவர் வந்தால் இப்படி செஞ்சிருவார் அப்படி செஞ்சிருவாருன்னு அவர் சொல்கிற பேச்சில் மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சிக்கு மாற்றம் அப்படிங்கிற நாம் தமிழர் கட்சியால் வரும்ங்கிறதுக்காக சொல்கிறேன் நான். அவர் வந்தால் செஞ்சிருவார் வச்சிருவாருன்றெல்லாம் தாண்டி போதும். ஒரு 2 பெருங்கட்சிகள் இவ்வளோ நாள் பண்ணியிருக்காங்கல்ல, போதும். புதுசாக ஒரு ஆளு கொடுத்து பார்ப்போம். அதில் தப்பே கிடையாது. அப்படியுமே அவங்க வந்து தப்பாக இது பண்ணாங்கன்னா அடுத்து வேறு மாற்றத்துக்கு போகலாம். இல்லை நம்மளே என்ன சொல்கிறதுனா பாலிடிக்ஸில் இறங்கலாம். அது காலமே முடிவு பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ஒரு சேஞ்ச் ஒரு கிடச்சிருக்கல, ஒரு சாய்ஸ் கிடச்சிருக்கல. இவ்வளோ நாள் 2 இதுதான் இருந்தது. இப்போ 3ஆவது ஒரு சாய்ஸ் கிடச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் சார் தனியாக நின்று அடிக்கிறார்ல சார், இன்னும் வரைக்கும் நிற்கிறார்ல சார். அது இப்போ விஜயகாந்த் எடுத்துக்காங்க, நல்ல ஆளுமை காட்டினார். ஆனால் ஏதோ ஒரு சம் ரீசன்ஸ்னால அது பிஹைண்ட் தி ஸ்க்ரீன் நமக்கு உண்மை என்னன்றது தெரிய மாட்டேங்குது. ஆனால் ஏதோ ஒரு சம் ரீசன்ஸ்னால அவர் பொலிட்டிக்ஸை விட்டு வெளியே போகிற மாதிரி சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அவர் கூட இருக்கவங்க நிறையா மித்து வெளியே போயிட்டுருக்கு. நான் அதை விட்டுருங்க. தனியாக இன்னும் வரைக்கும் சார் ஓப்பன் டாக்காக சொல்கிறோன்னா சார், இன்றைக்கி நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸில் காசு கொடுக்காம நீங்கள் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட முடியுமா? வாங்கிட முடியாது. அதே சமயம் காசு கொடுத்தா வேலை நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா? காசு கொடுத்தா வேலை நடக்கும். இப்போ இதே விஷயம் ஒரு கட்சி நல்லா வளர்ந்து வந்துட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதை விலைக்கு வாங்குறதுக்கும் வழி பண்ணியிருப்பாங்க. ஆனால் இன்னும் ஒரு மனுஷன் நான் தனியாக தான் நிற்பேன், தனியாக தான் போராடுவேன் அப்படின்னா அவருக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்லாம் தாண்டி உண்மையிலுமே ஒரு சம்திங் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அதை எனக்கு புரியுது. அதனால நான் மேக்சிமம் அவரோட இதுக்கு சப்போர்ட் பண்ணலான்றது என்னோட இது. கட்சிகளுக்கான போட்டிகள் எப்படி இருக்கு? வாக்கு சதவீதங்கள்லாம் எப்படி மாறும்னு நினைக்கிறீங்க? அது எப்படி சொல்ல முடியாது. பொதுவாக வந்து இங்கே வந்து திராவிட கட்சிகளுக்கே போட்டு பழகிட்டாங்க. அது மாதிரி தான் இருக்குது. அது இப்போ 3 பிரிவாக நிற்கும் போது ஓட்டுகள் வந்து பிரியும், அவ்வளோதான். அவங்க கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க. அதில் யார் அதிகமாக வாங்குறாங்களோ அது ஜெயிக்கிற மாதிரி இருக்குது. அதுதான் இப்போ இன்றைக்கி இருக்கிற சிச்சுவேஷன். ஓட்டு பிரியுது. பிரியாமல் வந்து 2 கட்சியாக நின்றுருந்தோம்னாக்கா யாருக்கு ஜெயிப்பாங்க தோப்பாங்கன்னு சொல்லலாம். 3 பிரிவாக இருக்கும்போது அது வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்குது. அவங்க அந்தந்த கட்சிக்கு அவங்க ஓட்டு போடுறவங்களுடைய மக்கள் இன்றைக்கி அப்படியே இருக்காங்க. அதில் வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக மாறிடுது, அவ்வளோதான். மக்கள் வந்து இப்போதைக்கு காசு தான் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. ஒன்று, எலெக்ஷன் வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. இவங்களும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்களும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, யாருமே கொடுக்கல. ஆனால் மக்கள் வந்து எல்லாரும் கொடுப்பான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போதைக்கு டப்பு வந்து ஏடிஎம்கே ப்ளஸ் கம்யூனிஸ்ட் தான். ஏடிஎம்கே வந்து பிரியாமல் இருந்தால் கன்ஃபார்மாக ஏடிஎம்கே தான் வரும். அதனால் ஒரு வாய்ப்பு வந்து கம்யூனிஸ்டுக்கு தான் இருக்குது. ஆனால் கம்யூனிஸ்டில் வந்து அவர் ஒன்றும் இது வரைக்கும் நல்ல செஞ்ச மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அவருக்கு என்னென்னா எப்படியோ நம்ம வந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு தெம்பில் இருக்கார் அவர். இதுதான் உள்ள இப்போதைக்குள்ள டென்ட், வேறு ஒன்றுமே கிடையாது. ஆமாம், நன்றி சார். மதுரை தொகுதி அப்படிங்கிறது தேர்தல் களத்தில் ரொம்ப முக்கியமான தொகுதி.
இந்த தொகுதியில நடைபெற்ற வளர்ச்சி பணிகள் 5 ஆண்டுகள் என்னென்ன வளர்ச்சி பணிகள் செய்யப்பட்டிருக்கிறது, தொலைநோக்கு பார்வையை சார்ந்த விஷயங்கள்ல என்னென்ன கட்டமைக்கப்பட்டிருக்கிறது? அதாவது இப்போ எனக்கு வயசு வந்து 55, நான் அட்வொகேட்டாக இருக்கேன். எனக்கு தெரியாத விஷயத்தவே நம்ம எம்பி இப்போ இருக்காரு பாருங்க, அந்த எம்பி ஏகப்பட்ட விஷயங்களை செஞ்சுருக்காரு. இது ஓரளவு எல்லாத்துக்குமே தெரியும் அவருடைய வேலை என்ன பண்ணாங்க. ரயில்வே டிபார்ட்மெண்ட் முதற்கொண்டு கீழடி வரைக்கும் வளர்ச்சி திட்டங்கள். அதே மாதிரி இன்றைக்கி மதுரையில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் லோன் அப்படின்னாவே எல்லா பேங்குமே நெகோசியேஷன் பண்ணுவாங்க. நம்ம எம்பினால் இன்றைக்கி மாவட்டம் தூரம், அதாவது மதுரையில் இருக்கிற எல்லா மக்களுமே ஈஸியாக வந்து எஜுகேஷன் லோனு வாங்கினாங்க. இதெல்லாம் எம்பியோட சாதனை தான். ஒரு கூலிக்கார் மையம் வந்து நேராக போனால் பேங்கில் லோன் தானே படிக்கிறான். அது கட்டாத தட்டி டிஃப்ரெண்ட். ஆனால் படிக்கிறதுக்கு உண்டான வளர்ச்சிகளை செஞ்சாங்க. ரேஸ் கோர்ஸில் அந்த கெலோ இந்தியாவிலாம் வந்து அவங்க பாருங்க, இதெல்லாம் நல்ல திட்டம் தான். ஸ்போர்ட்ஸு அதே மாதிரி இப்போ நேற்று முதல்ல பார்த்தீங்கன்னா பேப்பரில் பண்ணாங்க, அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு மட்டும் ஒதுக்கியிருக்காங்க எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில். தேர்ட் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுடைய எதிர்காலம் முக்கியம்னு ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் லைக் பண்ணுறாங்க. அதான் பேசிக். இப்போ இந்த தொகுதியில் செய்யப்பட்டிருக்கிற விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க, லோன்ஸ் எல்லாம் பேசுனாங்கன்னு. கட்டமைப்பு வசதியாக தொலைநோக்கு சார்ந்து என்ன செஞ்சுருக்காங்க? கட்டமைப்பு வசதின்னு பார்க்குற சமயத்தில் எம்பி நிதியை வந்து கரெக்டாக செஞ்சுருக்காரு. எம்பிக்கு வர வேண்டிய ஃபண்டை வந்து கரெக்டாக செஞ்சுருக்காரு. அதே சமயத்தில் வந்து ஒரு பார்ஷியாலிட்டி இல்லாமல் பார்லிமெண்ட்லையும் பேசியிருக்காரு. பொதுமக்களுடைய நலனில் இருக்கிற எம்பி. இதான் என்னுடைய தாட்ஸ். அதானே. இப்போ அதே இன்னும் என்னென்ன திட்டங்கள்லாம் வந்திருக்கணும், இன்னும் என்னெல்லாம் தேவை இருக்குது மதுரைக்கு, இல்லை கடந்த 5 ஆண்டுகள்ல இதெல்லாம் செஞ்சுருக்கணும், செய்ய தவறிட்டாங்க அப்படின்னு? அதாவது கடந்த 5 ஆண்டுகளே செய்ய வேண்டியது எய்ம்ஸ் வராது. ஒன்று, எய்ம்ஸ் மதுரை தொகுதிக்கு உள்ள வரல, மதுரை பாராளுமன்ற தொகுதிக்கு உள்ள வரல, அது விருதுநகர் தொகுதிக்குள்ள வரக்கூடியது. ரைட்டு, ஓகே. ஆனால் இருந்தாலும் மதுரை பார்டர் தானே, அதான் லைக் பண்ணுறான். மதுரை தொகுதிக்குள்ள என்னென்ன திட்டங்கள்லாம் வந்திருக்கணும் அப்படின்னு? சீக்கிரம் வந்திருக்கணும் சார், மெட்ரோ சீக்கிரம் வந்திருக்கணும். அதே மாதிரி இந்த புறநகரில் ஒரு பேருந்து நிலையம் வரதாக சொன்னாங்க, அது இன்னும் வரல. அதெல்லாம் வந்துருச்சுன்னா வந்து சிட்டிக்குள்ளே டிராஃபிக் எந்த நேரமும் இருக்குது. மதுரை சிட்டிக்குள்ளே டிராஃபிக் எந்த நேரமும், இவ்வளோ பாலங்கள் போட்டோமோ அதை கொஞ்சம் சரி பண்ணியிருக்கணும். இப்போ இந்த கோரிப்பாளையம் சிக்னலில் வர்ற மேம்பாலம்லாம் முன்னாடியே வந்துருந்துச்சுன்னா பொதுமக்கள் நிம்மதியாக போவாங்க. மதுரை தொகுதியில் தேர்தல் நிலவரம் எப்படி இருக்குது? அதனால் வந்து என்னுடைய கணக்கு பிரகாரம் பார்த்தா மதுரையும் வந்து மோடியினுடைய தாக்கத்தினால பாரதிய ஜனதாவுடைய வேட்பாளர் வெற்றி பெறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்காமல் என்னோட கணிப்பு தெரியுது சார். ஏன்னா மோடிஜியோட 10 ஆண்டு கால ஆட்சியினுடைய ஒரு சிறப்பான ஆட்சி செஞ்சுருக்காரு. ஏன்னா அவர் 5 பேரோட ஒரு மாநிலத்தவே கட்டி ஆண்டவர். குஜராத் மாநிலத்தை 5 பேரோடு கட்டி ஆண்டவர். அவங்க யாராலும் வர குறை சொல்ல முடியலை. ஆனால் இந்த 10 ஆண்டு காலத்தில் வந்து யாருமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு. மக்களுடைய நன்மதிப்பு அது அதிக நாள் நல்லா நாளுக்கு நாள் அவருடைய செல்வாக்கு கூட்டிகிட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த தாக்கம் வந்து மதுரையிலையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார். மதுரை தொகுதிக்கு தேவையான விஷயங்கள் என்ன, இதுவரை நிறைவேற்றப்படாமல் வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்றப்படாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? நிறைய ரோடு வசதிகள்லாம் சார். அந்த கோயம்புத்தூர், திருப்பூர், தாராபுரம் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சி தெரியும் ரோடு. அது மாதிரி மதுரையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோடு வசதி எதுவுமே இல்லை. மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பண்டுகளை வந்து மதுரையுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த நாடாளுமன்ற உறுப்பினரும் சரி, இப்போ சிட்டிங் நாடாளுமன்ற இருக்கக்கூடிய அவரும் சரி, ஒரு தேவையான அடிப்படையான வந்து யாருமே செய்ய கிடையாது. அழகிரி இருந்தார், அவர் தேவையான இதை பண்ணார், மக்களுக்கு தேவையான செஞ்சார். சிப்பட்டுன்னு ஒன்று கொண்டு வந்தார் அந்த இதுக்கிட்ட திருவாரூர்கிட்ட. அதை கொண்டு வந்து ஏகப்பட்ட அந்த படிப்பு மூலமாக நிறைய மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புக்கான ஒரு வழி ஏற்படுத்தினார். அது மாதிரி வந்து இவர் இப்போ 5 ஆண்டு காலம் இவர் வெங்கடேசன் இருந்தது வந்து, பட் மோகன் 10 ஆண்டு காலம் இருக்குது. அவர் செஞ்ச பணியை கூட அவர் வந்து பாதியில் கூட செய்யலை. ஆனால் அடிப்படை தேவையான அந்த ரோடு வசதிகள் தான் ரோடுகளில் பெரும்பாலும் பார்த்தோன்னா மழை வரும்போது பார்த்தா எங்கே பல்ல இருக்குன்னு தெரியாது, எப்போ கீழே விழுகும்னு தெரியாது, அந்த அளவுக்கு இருக்குது. ரோடு வசதியை கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுக்கணும் சார். ஆனால் நாங்கள் ரவுண்ட்ஸில் இருக்கோம், பல பாரத்தை சந்திக்கிறோம், வைக்கிறோம். உண்மையான மனப்பூர்வமான உண்மையான விஷயத்த நாங்கள் சொல்கிறோம். இதான் நடக்க போகிறது. டிஎம்கே தான் ஜெயிக்கும், கூட்டணி கட்சி தான் ஜெயிக்கும், எந்த மாற்றம் கிடையாது. மதுரை நாடாளுமன்ற தொகுதியினுடைய லட்சுமிபுரம் பகுதியில் நம்ம இருக்கோம், ஒரு டீ கடையில் இருக்கிறோம். இங்கே என்ன மாதிரியான கல நிலவரம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அண்ணன் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் என்ன? என் பேர் தென்னரசு. ஓகே, எத்தனை வருஷமா இங்கே டீ கடை வச்சுருக்கீங்க? நான் 30 வருஷம் மாதிரி. 30 வருஷம். நிறைய எம்பிஸை பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்கு இந்த சட்டமன்ற தொகுதி? எப்படி இருக்கு? இல்லை, எப்படி இருக்கு இந்த நாடாளுமன்ற தொகுதி? இது வெங்கடேஷ் ஏற்கனவே ஜெயிச்சிருக்காரு. அவர் இங்கே ஒரு இது தண்ணி டேங்கு,
பஸ் ஸ்டாண்டு இதெல்லாம் கட்டியிருக்காப்புல. கொஞ்சம் நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஓகே, உங்களுக்கு வேற என்னென்ன திட்டங்கள்லாம் தேவை இருக்கு? ஏதாவது கேட்டிங்களா? புதுசா நிறைய கேட்டிங்களா எம்பிட்ட? இப்போ வந்து மாரியத்தா கோயிலுக்கு ஒரு இது கட்டிருக்காங்க, மண் இது கோயில் கட்டுறதுக்கு செய்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. வேற வேற என்னென்ன கட்சிகள்லாம் இங்க நிக்கிறாங்க தேர்தலில் மதுரையில்? இங்கே வந்து கம்யூனிஸ்ட் நிற்குது, ஏடிஎம்கே நிற்குது, பாரதிய ஜனதா நிற்குது. சரி, யார் கேண்டிடேட்? யாரெல்லாம் கேண்டிடேட் வந்து இதில் வந்து சரவணன் ஏடிஎம்கேயில், கம்யூனிஸ்டில் வந்து வெங்கடேஷ், அவர் ராம் சீனிவாஸ் பாரதிய ஜனதா. இன்னொரு மற்ற கேண்டிடேட்டுக்கான இது எப்படி இருக்கு இங்க? இங்கே அப்படி வேற இல்லை, இது 3 தான் இங்கே இருக்காங்க. சரி, இந்த 3 பேர்ல வாய்ப்புகள் யாருக்கு நிறைய இருக்கு, மற்றவங்களுக்கு வாய்ப்பு குறைவா இருக்கிறதுக்கான ஏதாவது காரணம் ஏதாவது இருக்குதா? இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. அப்படி இல்லை, ஒன்றும் இல்லை. மத்தியில யார் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறீங்க? மத்தியில் இந்தியா கூட்டணியாக வரும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஓகே, எதனால இந்தியா கூட்டணி வரணும்னு நினைக்கிறீங்க? மோடி 10 வருஷம் ஆண்டுட்டார்ல, அடுத்து வேற எதாவது எதிர்பார்க்குறேன் புதுசா. மோடி 10 வருஷம் ஆண்டுட்டாரு, பட் 3வது முறையா வரணும்னு சொல்றாங்க. பட் நீங்க ஏன் மாற்றம்னு கேக்குறீங்க? இன்னொருத்தர் வரணும் என்ன நல்லா தான் பண்ணுவாங்கல்ல, அதுக்கு தான். இந்த இதை பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னது நல்லதுன்னு நினைக்கிறீங்க, என்ன வேணும்னு நினைக்கிறீங்க? அதை பற்றி ஒன்றும் இல்லையே. நன்றி, நன்றிண்ணே. இந்த தொகுதி எப்படி இருக்கு? தேர்தல் கிழமை எப்படி இருக்கு? தேர்தலுக்கெல்லாம் முன்னாடி உள்ள நாடாளுமன்ற தொகுதியில் அவர் ஒரு 5 வருஷம் இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு இப்போ மக்களோட சூழ்நிலைகள் எப்படி அப்படிங்கிறத அவங்க எப்படி தீர்மானம் பண்ணிக்கிறான்னு அப்புறம் தெரியல. ஓகே, இப்போ பொதுவாக உங்களுக்கு எப்படி இருக்கு? என்ன மாதிரியான சூழல் உங்களுக்கு இருக்கு? எப்படி எல்லாருடைய சூழ்நிலையும் எப்படி இருக்குதோ அதே மாதிரி நம்மளும் ஒரு முடிவு எடுத்துக்கிறோம். நீங்க யாரை விரும்புறீங்க? யார் வரணும்னு நினைக்கிறீங்க மத்தியில? ஒரு நல்ல ஒரு தீர்மானமான மக்களுக்கு தேவை உள்ள ஒரு அரசு அமைஞ்சா நல்லது. அரசு அமைஞ்சாலும் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். விவசாயிகளுக்கு வந்து குறைந்தபட்ச ஆதரவில் அறிவிக்க மாட்டேங்கிறாரு பிரதமர். 2வது லோன் தள்ளுபடி பண்ணுறான், தள்ளுபடி பண்ணி இதுவரைக்கும் எந்த சலுகை எங்களுக்கு விவசாயிகளுக்கு அறிவிக்கவே இல்லை. குறைந்தபட்ச ஆதரவில் கூட எங்களுக்கு கொடுக்கல. இப்போ எப்படி சார் நாங்கள் ஓட்டு போட முடியும்? எந்த பொருளுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை? நெல்லுக்கான ஆதார விலையை யார் நிர்ணயிக்கிறாங்க? அது பிரதமர் தான் நிர்ணயிக்கிறோம். நெல்லுக்கான ஆதார விலையை பிரதமர் நியமிக்கிறாங்களா? பொதுவா நெல்லுக்கான ஆதார விலைய தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் யார் நிர்ணயித்திருக்காங்க? உங்களுக்கு தெரிந்த அரசியல் அது ஸ்டேட் கவர்மெண்ட் தனியாக அறிவிச்சிருவாங்க சார். அவங்க உங்களுக்கு தேவையானதை அறிவிச்சிட்டாங்களா? அறிவிக்கல சார். அப்போ பிரதமர் அப்படிங்கிற நெல்லுக்கான ஆதார விலையை பிரதமர் அறிவிக்கிறாங்கன்னு சொல்றீங்க இல்லையா? ஆமா சார், அவங்க இன்னும் அறிவிக்கல. அவங்க அறிவிச்சு அவங்க போனஸ் கொஞ்சம் அறிவிப்பாங்க, அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நினைவு தெரிந்து நெல்லுக்கான ஆதார விலையை எந்த பிரதமரால் அறிவிச்சிருக்காங்களா? அறிவிச்சிருவாங்க சார், நான் பேப்பர்ல போய் பார்ப்போம். இல்ல, உங்களுக்கு தெரிந்து உங்க ஞாபகத்துல பிரதமர் நெல்லுக்கான ஆதார விலையை அறிவிச்சது உங்க ஞாபகம் இருக்கா? பிரதமர் நாலேஜுக்கு போய்த்தாசன வரும். யாரும் அதாவது அந்த விவசாயத்துறை அமைச்சரை அறிவிச்சாலும் பிரதமருக்கு போய் அவருடைய நாலேஜுக்கு போய்த்தானே வரும். சரி, இங்க யாரு எம்பி ஆகணும்னு நினைக்கிறீங்க? இங்க இந்த தொகுதி இல்லையா? இந்த தொகுதியில் யாருன்னு தீர்மானம் நம்ம ஒரு முடிவு சொல்ல முடியாதுல்ல சார். சரி, உங்களுக்கு இப்போ மும்முனை போட்டி இருக்கா, 4 முனை போட்டி இருக்கு? யார் யாருக்குள்ள மும்முனை போட்டி இருக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அது அந்த கூட்டணி, அதே மாதிரி பிஜேபியோட கூட்டணி, இவங்களோட திராவிட முன்னேற்ற கழகத்தோட இப்போ தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய கூட்டணி. இப்போ திமுக அதிமுக ஏற்கனவே உங்க ரொம்ப பழக்கப்பட்ட கட்சி. பாஜக இப்பதான் கொஞ்சம் மூவ் ஆயிட்டு இருக்காங்க. நல்லா வளர்ந்துருக்காங்களா? ஒரு போட்டி இந்த கட்சிகளோடு போட்டி போடுற அளவுக்கு வளர்ந்துருக்காங்களா? வளர்ச்சி அடைகிற மாதிரி தான் தெரியுது. ஆனா போட்டி போடுற அளவுக்கு வளர்ந்துருச்சா அப்படிங்கறது மாதிரி தெரியல. ஆமா, இல்ல அப்படி ஒன்றும் தெரியல. சார், நான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கேட்கிறேன், இது வரைக்கும் நெல்லுக்கான குண்டலுக்கான ஆதார விலையை யார் நிர்ணயித்திருந்தாங்க? பத்திரிகை செய்தி வழியா நீங்க படிச்சது? விவசாயத்துறை அமைச்சர். அவர்கிட்ட நீங்க என்னைக்கா கோரிக்கை வச்சு அவர் என்ன சொன்னார்? பிரதமர் தான் அறிவிக்கணும்னு சொன்னாரா நெல்லுக்கான ஆதார விலையை? நான் கேட்கல, அவங்க சொல்லல சார். இவங்க ஆட்டோமேட்டிக்கா அறிவிச்சிருக்காங்க, நாங்க எது கேட்கணும்? இப்போ 50 பைசா கிலோவுக்கு 50 பைசா அறிவிக்கிறாங்க வச்சுங்க, ஒரு கிலோவுக்கு 50 பைசா அறிவிக்கிறாங்க வச்சுங்க. அப்போ நாங்கள் பேப்பரில் பார்த்தோம், நாங்கள் இது கேட்கணும், கேட்கக்கூடிய அவசியம். இது வரைக்கும் நீங்க பிரதமர்கிட்ட விவசாயிகள் சார்பா நெல்லுக்கான ஆதார விலையை அறிவிக்கணும்னு யாராவது கேட்டிருக்காங்களா? விவசாயிகள் போராட்டம் நடத்திருக்காங்க, தொடர்ந்து போராட்டம் டெல்லியில் நடத்திக்கிட்டே இருக்காங்க. அவங்க நெல்லுக்கான ஆதார விலைக்காக எல்லாத்துக்கும் சேர்த்து, கோதுமை, நெல், கரும்பு எல்லாத்துக்குமே சேர்த்து தான் அவங்க வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க, எல்லா விவசாயிகளுக்காகவும்.
தமிழ்நாட்டில இருந்து இது வரைக்கும் ஒரு போராட்டம் நடந்துச்சு இல்லையா? ஏதாவது விவசாய சங்கங்கள் அவங்களோட இணைந்து செயல்பட்டாங்களா? திருச்சியிலேருந்து போனாங்க, எங்களை கூப்பிட்டாங்க. நாங்கள் அந்த டைம் எங்களுக்கு வந்து தண்ணி முறத்தண்ணி எங்களுக்கு 5 நாளைக்கு ஒரு தண்ணி வரும். அதனால் நாங்கள் இந்த தண்ணி பாய்ச்சனால நாங்கள் கலந்துக்கிற முடியாது. நெல்லுக்கான ஆதார விலை எவ்வளோ கேட்டிருக்கீங்க? அது வருஷத்துக்கு வந்து 50 பேர் கிலோவுக்கு 50 பைசா அறிவிப்பாங்க சார். இந்த வருஷம் அறிவிக்கவே இல்லை, இந்த 2 வருஷமா அறிவிக்கவே இல்லை. அதுக்கான காரணமா என்ன சொல்றாங்க? அது என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களா சார், பேச மாட்டேங்கிறாரு. சரி, அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? இந்த தேர்தலை எப்படி என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? யாருக்கு உங்களுடைய வாக்குகளை செலுத்தலாம்னு நினைக்கிறீங்க? எதுதான் ஓட்டு போடுவோம். அதான் இங்க பாஜக நிக்கிறாங்க, அதிமுக நிக்கிறாங்க, நாம் தமிழர் நிக்கிறாங்க, இன்னும் கம்யூனிஸ்ட் நிக்கிறாங்க. இதுல நீங்க யாருக்கு ஏத்து ஓட்டு போட போறீங்க? நாங்க திமுக கூட்டணி போடுவோம். ஓகே, என்ன தேவை இருக்கு உங்களுக்கு இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும்? அடிப்படை வசதிங்கிறது நிறைய தேவை இருக்கு சார். பசு வசதியே வர்றதில்லை. அது போக குடிநீர் வசதி மாதிரியான நிறைய வசதிகள் மக்களுக்கு தேவைப்படுது. அதை யார் யார் செய்து கொடுக்கறதுன்னு வாக்குறுதி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஏற்கனவே இருந்த எம்பி, இப்போ இருக்கிற எம்பி, அவரு எல்லாம் செஞ்சுட்டாரா? சொன்னதெல்லாம் செஞ்சுட்டாரா? இல்லை, அவர் வாக்குறுதி எல்லாம் சொல்லதான பூரா நிறைவேற்றி இருக்கிறது மாதிரி தெரியல சார், தெரியல. ரெண்டாவது இப்போ அடுத்தது தேர்தலில் நிற்கிறாங்க, அப்போ சொல்லுவாங்க, நீங்க என்ன கேட்பீங்க? இல்லை, வாக்குறுதி கண்டிப்பான முறையில் நிறைவேற்றி கொடுங்க, எங்களுக்கு அடிப்படை வசதின்னா எங்களுக்கு நம்மளுடைய குறைகளை அவங்கள்ட்ட கேட்டு தான் ஆகணும். எந்த அரசியல் தரப்புல இருந்து வந்தவங்களா இருந்தாலும் சரி, அவங்ககிட்ட நம்மளுடைய உரிமைகளை கேட்கணும் சார். ஏன் அதிமுக கூட்டணி, நாம் தமிழர் இவங்களுக்கெல்லாம் ஏன் அதிமுக கூட்டணி கேட்கவே இல்லையா சார்? பாரு, அவங்க எல்லாரும் சேர்ந்து தானே இருந்தாங்க. அவங்க கூட்டணியில் இருந்தாங்களே, ஏற்கனவே அசம்பிளியில் இருந்தாங்க, பார்லிமெண்ட்ல இருந்தாங்க. கேட்கவே மாட்டேன்ட்டாங்களே. சரி, நாம் தமிழர் அவர் நல்லா பண்றாரு. ஆனா நாங்க வந்து வெங்கடேஷ் வந்து பார்லிமெண்ட்ல அதிகமா பேசுறாரு, நல்லா பேசுறாரு, கோரிக்கை வைக்கிறாரு. நாம் தமிழர் கட்சியில இருந்து பேசுறது இல்லையா? அவங்க பார்லிமெண்ட்டுக்கு போடாத சார் பேசுறதுக்கு. நீங்க ஓட்டு போட்டா தானே அவங்க எல்லாரும் போடணும் சார். இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எல்லாரும் ஓட்டு போடுறாங்கல்ல. இந்தியாவுல மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க? இந்தியா முழுதும் 547 நினைக்கிறேன் சார். கம்யூனிஸ்ட் கட்சிக்கு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அது தெரியல சார். மொத்தமே 4 கொடுத்தாங்க. இப்போ எவ்வளவு கொடுத்தாங்க? ஆமா, இப்போ 2 உறுப்பினர்கள் இருக்காங்க. கேரளால ஒருத்தர் இருக்கிறாரு. மொத்தமே இந்திய லெவல்ல மார்க்சிஸ்டுக்கு 3 பேர் தான் இருக்காங்க. நீங்க நீங்க ஒரு நம்பிக்கை வைக்க மாட்டீங்க? நாம் தமிழருக்கு நம்ம வாக்களித்தால் அவங்க செல்வாங்க அப்படிங்கிற? இல்ல சார், எல்லாரும் சேர்ந்து போட்டா தானே சார். நான் மட்டும் போட்டா அவர் ஜெயிச்சிருவாரா? அப்போ உங்களுக்கு விருப்பம் இருக்கு நாம் தமிழருக்கு போடலாம். ஆனா எல்லாரும் சேர்ந்து போடணும். அப்படி போட மாட்டாங்க. ஏன்னா சில நேரங்களில் அவர் அணுகுமுறையே சரியில்லாம இருக்கு, அதனால போட மாட்டாங்க. பொதுவா மத்தியில யார் ஆட்சி வர்றதுக்கான ஒரு சூழல் இருக்கு உங்களுக்கு தெரியுது? அது சரியா சொல்ல தெரியல சார். யார் வேணாலும் நல்ல அரசா அமைஞ்சா சரிதான். அது யார் அமைஞ்சாலும் சரி, நல்ல அரசா அமையணும். மக்களுக்கு திருப்தியான ஒரு நல்ல இது என்ன அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கறது, அந்த மாதிரி குழப்பங்கள் இல்லாத ஒரு அரசு அமைஞ்சா நல்லதுதான். நன்றி. இந்த எம்பி தேர்தல் ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. உங்க தொகுதி எப்படி இருக்கு? உங்க தொகுதியில யார் வரணும்னு நினைக்கிறீங்க? நான் வந்து எங்கள் அப்பா காலத்துலேருந்து எம்ஜிஆர் பீடு, ஜெயலலிதா பீடு, அடுத்து எடப்பாடி பீடு, எல்லாத்துலேயுமே வந்து எங்கள் ஃபேமிலி ஊரா வந்து ஏடிஎம்கே பீடாகவே வந்துருச்சு. இனி யாருக்கு மாற்றி போடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா வந்து நம்ம யாருக்கும் மாற போகிறதும் கிடையாது. ஒரே ரத்தத்தில் ஊறி இருக்கு. ஏன்னா ஏடிஎம்கே நம்ம கட்சி. அதனால வந்து நம்ம வந்து இந்த தொகுதியில் வந்து எடப்பாடி அலையன்ஸில் வந்து டாக்டர் சரவணன் நிற்கிறாரு. ஏன் ஓட்டெல்லாம் ஃபேமிலி ஓட்டெல்லாம் அவங்களுக்கு போடும். ஏன்னா வந்து நம்ம அடிப்படையிலிருந்து ஒரே கட்சியிலேருந்து வந்துட்டோம். இன்னி போய் மாறணும்னு வச்சு நாளைக்கு தப்பாய். தொகுதி வளர்ச்சி, இவர் இந்த திட்டங்கள்லாம் செஞ்சிருக்கிறாரு, இப்ப இருக்கக்கூடிய எம்பி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் நீங்க எடுத்துக்க மாட்டீங்களா? எடுத்துக்கிற ஒரு விஷயம். இப்போ உள்ள எம்பி எப்படி செஞ்சிருக்காரு வேலை? இப்போ உள்ள எம்பியோட அந்த பஸ் ஸ்டாப் கட்டியிருக்காங்க. சரி, மற்ற அந்த எம்எல்ஏ ஃபண்டில் வந்து இது போட்டிருக்காங்க, ரோடு போட்டிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால ஒன்றும் தவறு கிடையாது. இருந்தாலும் வந்து நம்ம மாற போறதே கிடையாது. ஏன்னா ஒரே கட்சியில் இருந்துட்டோம்ல, எப்படி மாற முடியும்? நம்ம சொல்லுங்க, எப்படி மாற முடியும்? ஒரே கட்சி ஏடிஎம்கே தான் ஓட்டு. இன்னொன்று சார், அதாவது மேலிடத்தில் வந்து சென்ட்ரலில் வந்து அது காங்கிரஸ் ஆனதுன்னு சரித்தேன். என்ன சார், காங்கிரஸ் ஆனதுன்னு சரித்தேன், இல்லை வந்து மோடியாக இருந்தாலும் சரித்தேன். அதாவது இன்னைக்கு இந்தியாவிலேயே முதுகெலும்பு விவசாயம். ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இதன் வாயிலாக, தினமொழி வாயிலாக இதை நான் தெரியப்படுத்திக்கிறேன். நதிநீரை இணைச்சாலுமே என்ன வல்லரசு அமெரிக்கா, இந்தியா வல்லரசு ஆயிருமே. அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்களே யாருமே. நதிநீரை இணைங்க.
நினைச்சாலுமே போதும்ல நம்மளுக்கு. விவசாயம் வந்து சிறப்பாக இருக்கும்ல. எதுக்கு அவங்ககிட்ட போகணும், நம்ம அயல் நாட்டுக்கு போகணும், அவங்க நம்மக்கிட்ட வரட்டும். இது சரியான கருத்து தானே. நன்றி நன்றி. மதுரை தொகுதி தெப்பக்குளம், மாரியம்மன் தெப்பக்குளத்தில் இருக்கிறோம். ஐயா வணக்கம். எப்படி மதுரை நாடாளுமன்ற தொகுதியினுடைய சூழல் எப்படி? என் பேர் ராஜேந்திரன். மதுரையிலேயே பிறந்து வளர்ந்து ஊருக்கு மதுரை தான். இங்கே மதுரை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரு காலத்தில் வந்து கம்யூனிஸ்ட் கோட்டையாக இருந்துச்சு, ஒரு காலத்தை சொல்கிறேன். அப்புறம் ஏடிஎம்கே. இப்போ வந்து பூரா மாற்றம் வந்துருச்சு. வரும்போது கண்டிப்பாக இந்த ராம சீனிவாசன் வேட்பாளர் வின் பண்ணுறதுக்கு 90% வாய்ப்பு இருக்குது. எதை வச்சு சொல்கிறீங்க? அதை வச்சுன்னா இந்த திராவிட கட்சிக்கு ஓட்டு போட்டு போட்டு மக்கள் நிறைய ஏமாண்டாங்க. அதாவது காசு கொடுக்குறது, ஒன்று கூட காசு கொடுத்தா ஜெயிச்சாங்க. இந்த தொகுதியில் வேட்பாளர் காசு கொடுத்து தான் ஜெயிச்சாங்க. இவங்க காசு தர மாட்டாங்க, சொல்லுவாங்க, அதே மாதிரி செய்வாங்க. இவங்ககிட்ட நல்ல நேர்மையான குணம் இருக்குது. அடுத்த ஆள்கிட்ட ஒன்று செய்ய மாதிரிலாம் நல்லா செய்வாங்க, நம்பிக்கை இருக்குது. அது மாற்றம் வரட்டுமே தமிழ்நாட்டில். இது திராவிட கட்சியா வரணுமா? ஒரு 60 வருஷம் 70 வருஷமா மாற்றம் வரட்டும். ஆனால் இந்தியாமெல்லாம் பார்த்தீங்கன்னா மோடி கன்ஃபார்ம், அது மாற்றமே இல்லை. மதுரை நாடாளுமன்ற தொகுதியில என்னென்ன தேவைகள் இருக்கு, யாருக்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்கு? வெற்றி வாய்ப்பு சரவணன், டாக்டர் சரவணனுக்கு தான் இருக்கு. ஆமா, ஏன்னா அவர் வந்தா நல்லா செய்வார். வெங்கடேஷ்க்கு ஏற்கனவே கொடுத்துட்டோம், அவர் வந்து ஒண்ணுமே செய்யலை, சும்மா சுற்றி வந்து பார்த்துட்டு போறாரு ஒழிய லைட்டு மட்டும்தான் போட்டிருக்காரு, வேற எதுவுமே செய்யலை. ஆமாம், ஆனால் எடப்பாடிக்கு சம்மந்தப்பட்ட ஆட்கள் தான் வரணும், கண்டிப்பாக வரணும். சரி, நன்றி நன்றி. இது வந்து இப்போ 3 முனை போட்டி, அதனால் வந்து ரிசல்ட்டை வந்து கரெக்டாக கணிக்க முடியாது. அதனால் யாருனாலும் மாற்றி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்து சு வெங்கடேசன் கம்யூனிஸ்ட்டு, அப்புறம் வந்து பிஜேபியில் வந்து ராமசீனிவாசன், ஏடிஎம்கேவில் வந்து டாக்டர் சரவணன் நிற்கிறாங்க. நாம் தமிழரில் யார்? சத்யாதேவி நிற்கிறாங்க. பட் ஒன்றும் ரிசல்ட் சொல்கிற மாதிரி தெரியல. ஏற்கனவே பிஜேபிக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. பிஜேபிக்கு நல்ல வந்து எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக வரவேற்பு இருக்குது. பட் அது வந்து ரிசல்ட் வந்து வந்த ஒரு பாடு தான் தெரியும் எவ்வளவு அப்படின்றது. அது இல்லாமல் அதிமுக ஓட்டு பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிமுக ஓட்டு பூரா பிரிஞ்சு பிஜேபிக்கு வருது. ஸோ அதனால் வந்து சரியாக கணிக்க முடியாது, மாறி மாறி வரலாம். மக்கள் எப்படி இருக்காங்க பொதுவாக மதுரையை பொறுத்த வரைக்கும்? அதிமுக, திமுக, கம்யூனிஸ்ட் ஏற்கனவே ஒரு 5 வருடம் இருக்கிறாங்க. இப்போ கரண்ட்லி அவங்க சொன்னதெல்லாம் செஞ்சுட்டாங்களா இதுக்கு முன்னாடி திமுக கூட்டணிங்க? இல்லை, டிஎம்கே மேலே ஒன்றும் ரொம்ப பெரிய அபிப்பிராயம்லாம் கிடையாது. ஸோ அதனால் வந்து டிஎம்கேக்கு வந்து ஃபுல் வாய்ப்பு 100% அப்படின்னு சொல்ல முடியாது. 50-50 தான், 50-50. அதாவது மோடி மேலே டிஎம்கே சொல்கிறது பூராமே பொய் குற்றச்சாட்டு தான். ஒன்றுமே செய்யலை அப்படின்ட்டு. அவங்க இவ்வளோ லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க, பயனடைஞ்சவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ அதை தான் ஓட்டை அவங்க மாற்றுறதுக்கு அவங்க சைலண்ட்டாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வந்து எலெக்ஷன் நியூஸ் ரிசல்ட் வந்ததுன்னா அது பிஜேபியோட வளர்ச்சி என்னன்னு தெரியும். கிராமத்தில் பூரா வந்துமே பிஜேபி நல்லா அலை இருக்குது. டவுனில் சிட்டிஸை காட்டிலும் கிராமத்தில் நிறைய பேர் பிஜேபி கூட எங்கே பார்த்தாலும் பிஜேபி இது இருக்குது. ஸோ அது வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க செஞ்ச திட்டங்கள், அந்த நீர் வாட்டர் டேப் போட்டது, அப்புறம் கேஸ் சிலிண்டர் அப்படின்னு சொல்லி வீடு கட்ட மானியம் கொடுத்தது, அதெல்லாம் வந்து பயனடைஞ்சவங்க ஓட்டு விழுந்தாலே போதும், பெர்சன்டேஜ் காட்டிடலாம் அப்படின்ற மாதிரி தான் பிஜேபி இருக்காங்க. மதுரை நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் எப்படி கள நிலவரம் இருக்கு, யாருக்கான வெற்றி வாய்ப்புகள் இருக்கு, காம்படிஷன் எப்படி இருக்கு? எனக்கு மதுரை பற்றி அந்த அளவுக்கு தெரியாது, ஏன்னா எனக்கு தென்காசி. ஆனால் நான் ஊரில் போய் ஓட்டு போட போனாலும் கண்டிப்பாக பிஜேபிக்கு தான் போடுவேன், தாமரைக்கு தான் போடுவேன். ஏன் அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி பிஜேபி பற்றி எதுவும் தெரியாது. ஆனால் நிறைய ஜியோ பாலிட்டிக்கல்ஸ் அந்த விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது, உலக அரசியல் எல்லாம் பார்க்கும்போது நம்ம இந்த கவர்மெண்ட் வந்து பிஜேபி கவர்மெண்ட் நல்லா மூவ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. காங்கிரஸோட கம்பேர் பண்ணும்போது நல்லா இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால் கண்டிப்பாக மோடிக்கு தான் ஓட்டு போடுவேன். அவங்க எதில் நின்னாலும் அதுக்கு தான் போடுவேன், ஓட்டு கண்டிப்பாக போடுவேன். சூப்பராக இருக்குது, எந்த விதமான குறையும் கிடையாது. இது ஒரு ஜனநாயக திருவிழா. இந்த திருவிழாவை நம்ம எல்லாரும் சேர்ந்து கொண்டாடணும். ஆனால் அதுக்கு மெயின் இன்கிரீடியன்ட் என்னன்னா, உங்களுக்கு வந்து அந்த வேட்பாளர்கள் வந்து என்ன அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து அவங்கள எக்ஸ்போஸ் பண்ண விரும்ப மாட்டேங்கிறாங்க. அவங்க என்ன செய்ய போகிறாங்க, ஏது செய்ய போகிறாங்க, அவங்க நமக்கு என்ன. இது வரைக்கும் இந்த பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூன்சி பொறுத்த வரைக்கும், மதுரையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒருத்தர் டாக்டரேட் பண்ணவர் நின்றார். அவர் ஒன்றுமே பண்ணல. யாருன்னு உங்களுக்கு தெரியும், நான் பேர் சொல்ல விரும்பலை, உங்களுக்கு தெரியும்ல யார் டாக்டரேட் ஒருத்தர் 2 ஜெயிச்சார்.
யாரு? அவர் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் 6 மாசத்துல டாக்டரேட் வாங்கினவர். எந்த ப்ராப்ளத்தில்? இண்டெக்ஸ் நம்பர் ப்ராப்ளத்தில். மிகப்பெரிய அறிவாளி. ஆனால் அவராலே ஒன்றும் பண்ண முடியல. யாருன்னு பேர் சொல்லியே சொல்லுங்க. இல்லை சொல்லக்கூடாது, யாரையும் நேம் காலிங் பண்ணக்கூடாதுங்க, இது தப்பு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நேம் காலிங் பண்ணக்கூடாது. இன்னொரு பாயிண்ட் என்ன, அவராலே பண்ண முடியாது. டைரக்டா கிளின்டனோட பேசக்கூடிய ஆளு. கிளின்டனுக்கு ப்ரொஃபஸராக இருந்தவர் அவர் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில். இது வரைக்கும் அந்த ரெக்கார்டை இது வரைக்கும் யாருமே பிரேக் பண்ணல. 6 மந்த்ஸில் இண்டெக்ஸ் நம்பர் ப்ராப்ளத்தில் பிஹெச்டி வாங்கினவர் அவர். அடுத்து இந்த டாக்டர் வந்திருக்கா. இந்த டாக்டர் வந்து உண்மையிலே நல்ல ஒரு மனுஷன். அதாவது ஒரு டாக்டரேட் மட்டும் கிடையாது, அவர் வந்து கிட்டத்தட்ட ஆர்எஸ்எஸ்ல வந்து மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆளு. தேசத்திலையும் தெய்வீகத்திலையும் மற்றபடி நம்ம மதுரைக்கு என்னென்ன தேவை எல்லாமே அவர் தெரியும், செய்யக்கூடிய ஆள். டைரக்டா ஹாட்லைன் இருக்கு அவருக்கு, அமித்ஷாவுக்கும் ஹாட்லைன் இருக்கு, அவருக்கு மோடிக்கும் ஹாட்லைன் இருக்கு. நிறைய விஷயங்கள் பண்ணக்கூடிய மிக தெளிவான நல்ல அருமையான ஆள். அவரை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம். ஏன்னா ஏற்கனவே இருந்தவங்க வந்து நம்ம எகைன் ஐ டோன்ட் வாண்ட் டு கால் எனிபடிஸ் நேம். ஏற்கனவே இருந்தவங்க நம்ம இந்த மதுரை பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூன்சிக்கு எதுவுமே பண்ணல. ரைட் ஃப்ரம் ஏஜிஎஸ்னா உங்களுக்கு தெரியும்ல? காமன் பீப்புளுக்கு தெரியும். நீங்க எல்லாமே ஹிடன்ல சுப்ரமணியன் வச்சுங்களேன். ரைட் ஃப்ரம் ஏஜி சுப்ரமணியன் அவர் காலம் வேற முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு வந்தவங்க ஒண்ணுமே பண்ணல. இங்க மதுரை வந்து ரொம்ப கேந்திரமான ஒரு சிட்டி. இந்த சிட்டியில வந்து நிறைய வேலைகள் செய்யலாம். நிறைய வேலை இந்த குளம் வந்து கடந்த 3 வருஷமா தான் வந்து இந்த தண்ணி ரொம்ப இருக்கு. இதுக்கு முன்னாடி இது பிளே கிரவுண்ட். இது வந்து ஏத்தாப்புல காலேஜுக்கு இதுக்கும் பிளே கிரவுண்டா இருந்தது. இது ஏன் ரொம்ப இருக்குன்னா, இது வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் சிட்டி ஸ்கீம்ல வருது. இந்த மாதிரி ஸ்மார்ட் சிட்டி ஸ்கீம்ல அங்கே வந்து உங்களுக்கு 2 செக் டேம், நான் சிவில் இன்ஜினியர், அங்கே 2-3 செக் பேங்க் கட்டி ஒரு 150 கோடி ரூபாய் செலவழிச்சு ஆற்றுக்கு 2 பக்கம் ரோடு போட்டு யாரும் என்கரேஜ் பண்ண முடியாமல் ரீட்டைனிங் வால், அதாவது தடுப்பு சோறு கட்டி இனிமேல் யாரும் அங்கே ரீட்டைன் இது குடிசை போட முடியாது. ஆற்றுக்கு 2 பக்கம் வந்து இந்த ஸ்கீம் ஆரம்பித்தது வந்து அவர் மோடிஜி தான் அவருடைய குஜராத்தில் ஆரம்பித்தது. குஜராத்தில் அவர் சிஎம் இருந்த நேரத்தில் 1 லட்சம் செக் டேம் கட்டியிருக்காரு. இந்த பார்லிமெண்டரி கான்ஸ்டியூன்சி வந்து எப்படின்னா, உங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து ஒரு மந்தமான பார்லிமெண்டரி கான்ஸ்டியூன்சி. இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து பார்லிமெண்ட்லேருந்து இதுவரைக்கும் எதுவுமே நடந்தது கிடையாது. மதுரை தானா வளருது, தானா நடக்குது, தானா நடந்துகிட்டு இருக்கு. இனிமே அப்படி இருக்கக்கூடாது. இங்கே வந்து ஒரு புஷ் கொடுக்கறதுக்கு ஒரு அருமையான எம்பி தேவை. அது வந்து உங்களுக்கு மேலேருந்து தான் வரணும், பாஜ்பாலேருந்து தான் வரணும், பிஜேபிலேருந்து தான் வரணும். பிஜேபிலேருந்து வந்து அருமையாக இருக்கு. ஏன்னா அவங்கள வந்து தே ஹவ் காட் ஆல் தி ஹாட்லைன்ஸ், ஆனால் நான் அழகாக செய்யக்கூடிய ஆளுங்க. ஆனால் என்னுடைய இது என்ன அப்படின்னா, இன்னும் வந்து உங்களுக்கு அவுட்டர்லாம் எங்கேயுமே எக்ஸ்போஸ் ஆகலை. இவங்க தான் கேண்டிடேட்டுங்கிறது யாருக்குமே தெரியாது. அது என்னமோ ஒரு பெரிய ஒரு ரகசியமாக வச்சுருக்காங்க. என்ன காரணம்னா, அவங்க வந்து போக மாட்டேங்கிறாங்க. ஈவன் வந்து பார்ட்டிஸ் ஆர் நாட் ரியலைசிங் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லோக்சபா எலெக்ஷன்ஸ். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, கடைசி நேரத்தில் சில்லறையை அள்ளி விட்டு முடிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. எம்பி எலெக்ஷன் வருது, தொகுதி எப்படி இருக்கு நிலவரம்? இங்கே நம்ம ஏரியா பொறுத்தளவு அவர் எம்பி வெங்கடேசன், திமுக எடுத்துக்கிட்டா வெங்கடேசன், அவருக்கு தான் அதிகம் இங்கே இது இருக்குது. எப்படின்றப்ப ஒன்று செயல்பாடுகள் இருக்குது, பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு மதுரை எப்படி முன்னேறி இருக்கு கடந்த 5 ஆண்டுகளில்? கடந்த 5 ஆண்டுகளில் என்ன முன்னேறி இருக்குன்னா, கொஞ்சம் நமக்கு தெரிஞ்ச அளவு கொஞ்சம் ஏதோ ஏறி இருக்கு. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏதாவது வந்திருக்கா? பாதி பேத்துக்கு வந்திருக்கு. என்ன வேலை வாய்ப்புகள்லாம் மதுரைக்குள்ள உருவாக்கி இருக்காங்க? இப்போ இன்னும் இந்த படிக்கிறதுக்கு மட்டும் இடம் நல்லா, அங்கே ஸ்விம்மிங் பூல் இருந்தது அங்கே நல்லா கட்டியிருக்காங்க. படிக்கிறதுக்கு எல்லா பேரும் மாணவர்களுக்கு பூரா நல்லா படிக்கிறதுக்கு இது பண்ணியிருக்காங்க. அந்த பழைய அண்ணாமலை அந்த இடத்த பூரா அங்கே இது பண்ண வேணாம், உங்களுக்கு தனியாக ஒதுக்கப்பட்டிருக்கு. இங்கே வந்து எல்லாரும் படித்து இதாங்க, அது நல்லா கட்டியிருக்காங்க. பஸ் ஸ்டாண்டு தெப்பகுளத்தில் பார்த்தீங்கன்னா முதல் இருட்டாக கிடந்துச்சு, நல்லா பண்ணியிருக்காப்புல. வெளிச்சம் நல்லா தெப்பகுளம் பூரா நல்லா வெளிச்சம் இருக்குது, நல்லா இது பண்ணியிருக்காப்புல. ஒரு 5 வருஷம் எம்பியா இருந்தாங்க. ஆமாம். எப்போ பண்ணாங்க இந்த விஷயம்? இடையில இப்போ ஓட்டு எலெக்ஷன் வந்ததுக்கப்புறம் ஒரு எப்படியோ ஒரு வருஷம் கழிச்சு பண்ணியிருக்காங்க. இங்கே என்னன்னா எஸ்எம்பி காலனி நம்ம ஏரியாவில் வந்து விடுதலை சிறுத்தைகள் தான் பூரா. விடுதலை சிறுத்தைன்றதுனால நம்ம வந்து அவர் யாரோட கூட்டணி இருக்காரோ நம்ம அவருக்கு தான் ஆதரவு கொடுப்போம். அவரை காட்டி பார்த்து நம்ம கொடுக்குறோம். அதான். மற்றவங்களுக்கு பாதி பேர் இருக்காங்க, தெரியாமல் பண்ணிக்குவாங்க, அவ்வளோதான். புதுசா இப்போ மோடி 3வது முறையாக வரப்போறாரு அப்படிங்கிறாங்க. அது வாய்ப்பு இல்லை. நம்ம ஆரம்பத்துல இருந்து பெரியார் கொள்கை அதை பற்றி விடுதலை சிறுத்தை இதுலேயே இருந்துட்டனால அவரை பேச்சை கேட்டு நம்ம வளர்ந்துட்டோம். அதனால இதாக இருக்குது. இந்த தாட்டி பார்ப்போம், மாற்று அரசியல் வந்தால் நல்லா தான் இருக்கும்.
முன்னாடி இருந்த எம்பி அவ்வளோ வந்து செயல்பாடுகள் சரியில்லை. கடைசியாக ஒரு 1 இயராக தான் அது இதுன்னு நலத்திட்டங்கள் செஞ்சாங்க. இந்த வாட்டி கொஞ்சம் போன தடவை நல்லா மார்ஜினில் ஜெயிச்சார். இந்த வாட்டி அவருக்கு தான் வாய்ப்பு இருக்கும், ஆனால் கொஞ்சம் இழுபறியாக தான் இருக்கும். வேற யாருக்கெல்லாம் காம்படிஷன் நல்லா இருக்கு? காம்படிஷன் பிஜேபிக்கு இந்த வாட்டி காம்படிஷன் இருந்துச்சு. எதனால? அதனால் குறிப்பாக சொல்லணும்னா இங்கே மோடி அலையரோட அண்ணாமலைக்காக கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் க்ரோத் ஆகிருக்கு சார் அவரை வச்சு. மதுரைன்னு இல்லை, குறிப்பிட்ட எல்லா பகுதியிலையும் அவருக்காக ஓரளவு இது இருக்குது. சரி, பாஜக வேட்பாளர் இங்கே பிரச்சாரம் மேற்கொள்கிறாங்களா? அவர் என்னெல்லாம் சொல்கிறாரு? அவர் என்னங்க கவனிக்கல சார். அவங்க வந்து எல்லாமே மோடி அவரை வச்சு வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுவரை என்ன ஃபுல்லாக கேட்டதில்லை சார். சரி, கடந்த 5 ஆண்டுகளில் என்னென்ன விஷயங்கள்லாம் அந்த மதுரை நாடாளுமன்றத்தில் நிறைவேறி இருக்கு? இந்த கீழடிக்கு ஓரளவு செஞ்சுருக்காங்க, சொன்னது செஞ்சுருக்காங்க சார். பாதினா செஞ்சுருக்காங்க, முழுசாக செய்யலை. மெட்ரோ கொண்டு வரேன்னாங்க, அது வந்து இன்னும் நிறைவேற்றவே இல்லை. இன்னும் நிறையா செய்ய வேண்டியிருக்கு, ஆனால் நிறையா செய்யலை சார். எதுவும் நாடாளுமன்றத்தில் எப்பவும் நடந்துட்டு தான் இருக்குது. வெங்கடேசன் நல்ல வேட்பாளர், ஒரு புலமை வாய்ந்தவர். ஆனால் சில பேர் நன்மை செஞ்சுக்கிறாரு, சில கோரி இன்னும் செய்யாமல் இருக்கிறாரு. அதே ஒரு குற்றச்சாட்டு இருக்காரு மேலே. ஆனால் நல்ல ஒரு எழுத்தாளர், சட்ட பாராளுமன்றத்தில் பேசக்கூடிய ஒரு தகுதியான நபர் அவர். அப்புறம் வேற புதுசா அதிமுக பாஜக எல்லாருமே கூட இந்த முறை களத்தில் நிற்கிறாங்க, மும்முனை போட்டி இருக்கு அப்படிங்கிறாங்க. எங்களை வந்து பிஜேபி வந்து எங்களுக்கு ஒத்து வராத கட்சி. அது எதனால? எங்களுக்கு மத கொள்கை வச்சுட்டு பிரிக்கிறாங்கல்ல. மதம் எல்லாம் தான் கும்புறோம், இந்துன்னு சொல்லிவிட்டு அவர் தான் இந்த நாங்களாம் வெளிநாடு நினச்சி கிடக்கிறாங்க. எல்லாம் இந்து தான், இந்த பேரை சொல்லி அவங்க ஒரு இதை நடத்துகிறாங்க. ரெண்டாவது வந்துட்டு பாரத பிரதமர் ஜனாதிபதி இருக்கக்கூடிய அவங்கள வந்துட்டு அவர் கோயிலில் ராமர் கோயிலில் நுழைய விடலைன்னா அது ரொம்ப எங்கள் மன வருத்தமாக இருக்குது. தலித்துங்கிற முறையில் ஜனாதிபதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. என்ன அந்த கோயில், அப்படி ஒரு கோயில் தேவையா? அது மன வருத்தமாக தான் இருக்குது. ஆகையினால மத கொள்கையில் இருக்கக்கூடிய பிஜேபி வந்துக்கிட்டு அது இந்தியாவுக்கு ஆகாது, தமிழ்நாட்டுக்கு ஆகாது. மத்தியில் ஆளக்கூடிய கட்சியினுடைய வேட்பாளர் மதுரையிலிருந்து போனாதானே இந்த மதுரைக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வர முடியும். கொடுக்கணுமில்ல அவங்க. ஏன் சார் ஆளக்கூடிய ஆட்சியினுடைய உறுப்பினர் நாடாளுமன்றத்துக்கு சார் இதுக்கு முன்னால் காங்கிரஸ் கட்சி இருந்துச்சு, வெள்ள நிவாரண நிதி ஒரு நிவாரண நிதி கொடுத்தாங்கல்ல. இவங்க வந்து கொடுக்க மாட்டேங்கிற. ஏன் கொடுக்கல? இப்போ தமிழகத்தில் தூத்துக்குடியில் வெள்ளம் வந்துச்சு, வெள்ளம் வந்துச்சு, பாரத பாரதி எட்டி பார்த்தாரா? மதுரை எட்டி பார்த்தாரா? அப்போ இப்போ இதுக்கு வர்றாரு அவர். வெள்ளம் வந்துச்சுன்னா நிவாரண நிதி கொடுக்கணும் இல்லையா அரசு? அந்த அவங்க ஆட்சியை கட்சி இருந்தால் தான் கொடுக்கணும் கணக்கு இருக்கு. யாருமே கொடுக்கலாம்ல. யார் நிறைய செஞ்சாங்க, யார் நிறைய செய்யலை? யாருமே செய்யலை. ஆனால் ஓரளவுக்கு இவர் வெங்கடேஷ் ஓரளவு செஞ்சுருக்கிறாரு. அவர் மக்களுக்கு சில நன்மை செஞ்சுக்கிறாரு, கழிப்பிடம் கட்டிக்கிறாரு, குடிநீர் செஞ்சுருக்கிறாரு, அரசு சம்மந்தமாக ரயில்வே சம்மந்தப்பட்ட இதுகளுக்கு நல்ல வேலை பார்த்துருக்கிறாரு. வேற எம்பிக்கள்லாம் இந்த மாதிரி செய்யவே இல்லை. மதுரை பொறுத்தவரை கேட்க முடியும், மத்திய மேலே கேட்க முடியல. அவர் செஞ்சுக்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வெங்கடேசன் நல்லா செஞ்சுருக்கிறாரு அவர். இது வந்து பஸ் வந்து ஃப்ரீயாக விட்டுறது ரொம்ப தவறுனே. அதனால வந்து எங்களால் எங்கள் மாதிரி ஆட்டோ தொழிலாளர்களுக்கு பூராமே கஷ்டம். தேர்தல் வரப்போகுது. 2019 நடந்துச்சு, இப்போ 24 இருக்கு. இதுக்கு இடையில என்னென்ன மாற்றங்கள்லாம் மதுரையில் நடந்திருக்கு? மாற்றங்கள்னா நிறைய பாலம் வந்து பாலம் கட்டியிருக்காங்க. அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அது வந்து பாலம் கட்டியிருக்காங்க. மற்ற விஷயம் வந்து ரோடு வந்து இப்போ வந்து ஒரு இடம் சில இடங்களும் போட்டிருக்காங்க, சில இடங்கள் ரோடும் சரியில்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சுருக்காங்க. போட்டி யாருக்குள்ளெல்லாம் இருக்குது மதுரையில்? போட்டி யாருக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அது சொல்ல எனக்கு தெரில. நிறைய கட்சி இருக்கனால இவங்க தான் அவங்களுக்கு போட்டி அப்படிலாம் சொல்ல முடியாது. இது வந்து பொதுவாக தான் சொல்ல முடியும் உங்கள்கிட்ட. மதுரையோட கலை நிலவரம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் மும்முனை போட்டி மாதிரி தான் இருக்குது. ஆனால் மும்முனை போட்டியிலுமே வந்து ஏடிஎம்கே வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன் இதுக்கு முன்னாடி இந்த கம்யூனிஸ்ட் பாஜக போட்டி போட்டாங்க, வாய்ப்பு எப்படி? அது கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்து வெங்கடேசன் அவங்களை வந்து மதுரைக்கு நிறையா இது செஞ்சுருக்காங்க. அது வந்து மற்ற கட்சிக்காரங்க வந்து மக்கள்கிட்ட எப்படி எடுத்து போகிறாங்கன்னா, இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொன்னால், ரோட்டில் வந்து ஒரு பாதாள சாக்கடை பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது ஏன் எம்பி கேட்க மாட்டேறான்னு தான் கேட்குறாங்க மக்கள். மக்களுக்கு வந்து ஒரு சரியான புரிதல் இல்லாமல் இருக்குது. அதாவது கவுன்சிலருக்கு என்ன வேலை, எம்எல்ஏக்கு என்ன வேலை, எம்பிக்கு என்ன வேலைன்றது புரிதல் இல்லாமல் இருக்குது. நம்ம எம்பி நமக்கு என்ன பண்ணார் தான் அவங்க கேட்குறாங்க. நம்ம வார்டுக்கு என்ன பண்ணார், தொகுதிக்கு என்ன பண்ணார்னு யோசிக்காமல் வார்டுக்கு என்ன பண்ணார் தான் யோசிக்கிறாங்க மக்கள். அது வந்து எதிர்கட்சிக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்குது.
பாஜக வந்து மதுரையில் வர வாய்ப்பு இல்லை. முதக்கு இப்போ நிறையா வளர்ச்சி நிறையா இருக்குது. எம்எல்ஏ எலெக்ஷனுக்கும் இதுக்கும் பார்த்தோம்னா கொஞ்சம் நிறையா இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து எம்எல்ஏ எலெக்ஷன் அப்போ வந்து ஒரு 100%ல் வந்து ஒரு 30% வாங்கியிருந்தாங்கன்னா இந்த வாட்டி ஒரு 70% 80% வர வாய்ப்பு இருக்குது. இவர் ராமநாதன். ஆமாம், வாய்ப்பு இல்லை, பெர்சன்டேஜ் கூட வாய்ப்பு. பிஜேபி கொஞ்சம் கூட வாய்ப்பு இருக்குது. போன எலெக்ஷனுக்கு வந்து இந்த எலெக்ஷன் வந்து வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆமாம், யாருக்கு வாய்ப்பு நல்லா இருக்கு? வாய்ப்புகள் வந்து 2 விதமான கருத்து இருக்குது. ஒன்று வந்து திரும்ப மோகனே வருவார்னு சொல்கிறாங்க. அடுத்து இவர் வெங்கடேசன் இல்லைன்னா அடுத்து சரவணன், 2 பேர்த்தில் யாரை வச்சு கொடுத்து ரொம்ப நல்லா வந்துட்டுருக்காங்க. சிறப்பாக தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறாங்க. அவர் வருவார். ஆமாம், அவங்களுடைய செயல்திறன் அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க. இன்னும் சிறப்பாக பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். மோடி சிறப்பாக செய்வார். இன்னும் 10 வருஷம் இன்னும் சிறப்பாக செய்வார்னு எதிர்பார்க்குறோம். மதுரையில் நாங்கள் ஜெயந்தபுரம். ரொம்ப நல்லா சிறப்பாக இருக்குது சார். எல்லாம் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முன்னாள் அவர் எம்பி நல்லா தான் பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் மக்கள் மனசில் வந்து இப்போ மாற்றம் இருக்கணும்னு எல்லோரும் ஆசைப்பட்றாங்க. என்ன இப்போ இந்த டிபி எனக்கும் பிஜேபி கொஞ்சம் சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க சார். அது மாதிரி இதாக இருக்குது. மக்கள் எல்லாருமே வந்து 2 கட்சியோட விடால ஏதாவது ஒரு கட்சி வந்தால் நல்லதுன்னு ஆசைப்பட்றாங்க. அது மாதிரி இப்போது நடுவில் அவங்க வர்றதுனால பிஜேபி வந்தால் நல்லதுன்னு எதிர்பார்க்குறாங்க மக்கள். அது சென்ட்ரலில் இருக்கிறனால நமக்கு ஒன்றும் சரியாக தெரில. பட் இருந்தாலும் பொதுவான இதில் நல்லா செய்கிறதாக சொல்கிறாங்க. நம்மளும் பார்க்குறோம். மற்றபடி அந்த ரோடு கீடு மற்ற பொது வேலைலாம் நல்லா தான் பண்ணுறாங்க சார். நல்லா போயிட்டுருக்கு. இங்கே வெங்கடேசன் அவருக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. போட்டிகள் கணிசமாக எல்லா பக்கமும் எல்லாருமே சேவை பண்ணுறாங்க. அவங்களும் எல்லாமே ஓட்டு கேட்டு வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இருக்கலாம், தெரில, எனக்கு கரெக்டாக தெரில. இல்லை, அதை பற்றி இல்லை, நான் அதை எப்படி சொல்கிறது. பாதிப்பு இருக்க தான் செய்யுது. ஆனால் அது அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் சரி பண்ணி போய்க்கிறோம், அவ்வளோதான். மதுரை எப்படி இருக்கு? பிஜேபி. நல்லா சொல்லுங்க. பிஜேபி. எதனால மதுரையில் பிஜேபின்னு சொல்றீங்க? நான் 2 திராவிட கட்சிகளுமே பூரா வந்து சுயநலவாதிகள். புதுசாக ஒரு ஆட்சி மாறினாத்தான் மக்கள் நல்லா இருப்பாங்க, சரிங்களா? அதனால் 2 பேருமே வந்து மோசம். அவன் சம்பாதிக்க இவன் வந்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன். காசு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அதனால நான் ஒரு ரூபாய் கூட தரமாட்டோம், இல்லை ஓட்டு போடுங்கன்றாரு. இங்கே 5000 10,000 இப்போ விளையாடுறாங்க ஒரு ஓட்டுக்கு. என் வீட்டுக்கே கருமீன் கோட்டை சைடாக குடியிருக்கையிலே ஓட்டு 5 ஓட்டு 500 வீடுகள் ஆச்சு. அப்போ இப்போ அது மாதிரி ரூபா நோட்டு தான் புழங்குது, சரிங்களா? எப்போது போடாச்சு அப்படி குழப்பம் என்ன நல்லா வாச்சு 70% ஆயிடுச்சு. மோடியினுடைய 10 ஆண்டுகள் ஆட்சி எப்படி இருக்கு? 10 லட்சம் நல்லா செஞ்சார், மெடக்கெல்லாம் செஞ்சார். இந்த இப்போ நான் அயோத்தி போயிட்டு இருந்தேன். ஃப்ரீயாக ஒரு ஆளுக்கு 20,000 ரூபா ஆகிட்டாங்க. நம்ம முருகன் டிராவல்ஸில் வெறும் 3,100 தான் போயிட்டு வந்தேன் அயோத்திக்கு. இப்போ போன 21 நல்லா சீராக இப்போ ஆர்பாசி எப்படி ஆகல, நல்லா இருக்குது, நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்குது அந்த ஏரியாவை. அதனால் எல்லாத்தையும் இருக்குது ஆட்சி. மோடி கண்டிப்பாக வருவார், அது எந்த ஆட்சேபமும் கிடையாது. சார் இந்த தடவை ஃபைட்டு டஃப்பாக இருக்குன்னு எதிர்பார்த்துட்ருக்கோம் சார். ஏன்னா அண்ணாமலை சார் பண்ண ஹார்ட் ஒர்க்கு கண்டிப்பாக பலன் கொடுக்கணும்னு எதிர்பார்த்துட்ருக்கோம். உங்கள் ஓட்டு யாருக்கு? பிஜேபிக்கு சார் கன்ஃபார்ம். எங்கள் வீட்டில் 5 ஓட்டு இருக்குது, 3 ஓட்டு ஏடிஎம்கே, 2 ஓட்டு பிஜேபி. ஆமாம், இது எல்லாம் டிசைட் பண்ணிட்டீங்க? ஆமாம், டிசைட் பண்ணியாச்சு. 3 பேருமே நல்ல கேண்டிடேட் தான்.
வெங்கடேசன் நல்ல டைப் தான். ஆனாலும் லாஸ்ட் இயர் இருந்துட்டார்ல ஒரு மாற்றம், பேராசிரியர் தான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். திருப்பி அவர் கம்யூனிஸ்ட் சுப வெங்கடேசன் வந்துடுவார். நல்ல வாய்ப்பு இருக்கு, நல்லா இருக்கு. அது போக நல்லா செய்கிறாரு அவர், எளிமையான ஆள், படித்த ஆள், அதனால வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய பிஜேபிக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது சார். பிஜேபிக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது, நல்ல சப்போர்ட் இருக்குது. சப்போர்ட் நிறையா இருக்குது, இந்த வட்டம் நிறையா இருக்குது. ஓகே, உங்கள் ஓட்டுங்கய்யா? நம்ம தாங்க தான். யார் வின் பண்ணுவாங்க? இப்போ இருக்க எம்பி தான். அவரோட சர்வீஸ் நல்லா இருக்குது வர இந்த 5 இயர்ஸுமே. நியூ ஓட்டர்ஸ் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு ஏன்னா நிறையா யங்ஸ்டர்ஸ்க்கு நிறையா பண்ணியிருக்கிறார். ஓகே, ஸோ இந்த வட்டமுமே அவரோட வின்னிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். மதுரையை பொறுத்த வரைக்கும் திருப்பி எம்பசி வேறு தான் இருக்கும், ரொம்ப க்ளோஸ் ஃபைட்டாக இருக்கும். என்ன ஆளுக்கு 4 நிற்கினாலும் சிரமம் தான். உங்கள் ஓட்டு யாருக்கு? நம்ம வந்து இவர் சீமான் தான் போனோம். நீங்கள் சீமான். ஓகே, எதுக்கு சீமான்? புதுசாக உருவாக்குவோம், என்ன தான் பார்த்தாச்சு, புதுசாக உருவாக்கணும் நல்லா இருக்கும். ஓகே, யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் சீமான் பக்கம். போட்டி பயங்கரமாக இருக்குது. ஓரளவுக்கு வெங்கடேசன் சார் எங்களுக்கு தெரியும், ஏன்னா பக்கத்தில் அந்த படிக்கிறதுக்கெலாம் செட்டு போட்டு கொடுத்துருக்கனால ஓரளவுக்கு தெரியும். மற்றபடி பிஜேபியிலே நல்ல கேண்டிடேட்னு சொன்னாங்க. கண்டிப்பாக கடுமையான போட்டியாக இருக்கும் சார். உங்கள் ஓட்டுங்கம்மா? வெங்கடேசன் சார். மதுரையை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் இந்த வர தேர்தலில்? இது நாம் தமிழர் கட்சியோட இது நல்லா ஒரு இதாக இருக்குது, அது நல்லா வரும்ன்ற அவங்களுடைய கொள்கை இதுகள்லாம் நல்லா இருக்குது. 2 திராவிட கட்சிகளும் இது வரைக்கும் ரொம்ப மோசமான பாதையில் கூட்டிட்டு போனதாக தான் இருக்குது, மக்கள் பாதிக்கப்பட்டது அம்சம். இவங்க நாம் தமிழர் கட்சி நல்ல கொள்கைகளை சொல்கிறாங்க, அதனால் அவங்க வரணும்னு விரும்புகிறேன். நீங்கள் வந்து ஓட்டு அவருக்கு தான் போடுவேன். நாம் தமிழர் கட்சி? ஆமாம், சீமானுக்கு தான் போடுவேன். நான் வந்து முன்னாள் ராணுவ வீரர். நம்மளுக்கு வந்துட்டு மோடிக்கு தான் நம்ம ஓட்டு போடுவேன். ஏன்னா அவர் நல்லா செய்கிறாரோ கெட்ட செய்கிறாரோ மக்களை ஒருத்தர் ஒன்று சொல்லுவாங்க. ஒரு பதவி ஒரு ஓய்வூதியம் இருக்கிறது வந்து 10,000-லேருந்து எங்களுக்கு 30,000 மட்டும் ஆக்கி விட்டது அவர் தான். அப்போ என்னுடைய தனிப்பட்ட முறையில் எனக்கு அவருக்கு தான் நான் ஓட்டு போடுவேன். சார், ஆக்சுவலாக போட்டி வந்து கடுமையான போட்டியாக தான் இருக்குது. ஆக்சுவலாக பிஜேபிலையும் வந்து ஆக்சுவலாக இந்த டைம் ஒரு நல்ல கேண்டிடேட் ப்ரொஃபஸர் சீனிவாசன் சாரை போட்டிருக்காங்க. எனக்கு கேட்டால் ஆக்சுவலாக வெங்கடேசன் சார் நல்ல பார்லிமெண்ட்டில் பெஸ்ட்டு ஸ்பீச்சுன்னு இப்போ வந்து டோட்டலாக பார்க்கையில் தெரியுது. நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் இருந்தால் தானே இனிமேல் கொஞ்சம் நல்லா பண்ண முடியும். பட் வந்து வாய்ப்புகள் வந்து வெங்கடேசன் சாருக்கு தான் சார் இருக்குது. வெங்கடேசன் சாருக்கு தான் இருக்குது. உங்கள் ஓட்டுங்கய்யா? வெங்கடேசன் சாருக்கு தான் சார். மோஸ்ட்லி பிஜேபி தான் நினைக்கிறேன். பிஜேபி. ஓகே, உங்கள் ஓட்டுமா? பிஜேபி தான். பிஜேபிக்கு தான். உங்கள் ஓட்டுமா? பிஜேபிக்கு தான். பிஜேபி. முதல்ல வெங்கடேசன் ஜெயிக்கணும் சார். ஓகே, அவர் நல்ல மனிதன். உங்கள் ஓட்டு? அவருக்கு தான். ஓகே, 2024 தேர்தலில் என்ன எப்படி இருக்கும் இங்கே ஃபைட்? பிஜேபிக்கு என் ஓட்டு கிடையாது. சீனியர் சிட்டிசன் இல்லாதனால நான் ஓட்டு போட மாட்டேன். எல்லாருமே ஓட்டு போட மாட்டாங்க. பிஜேபி டெபாசிட் வாங்குவதே மிகவும் கஷ்டம். டெபாசிட் வாங்குவதே. டிஎம்கேக்கு எல்லா சலுகையும் செய்கிறாங்க, அவங்களுக்கு ஓட்டு வெற்றி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆமாம். உங்கள் ஓட்டுங்கய்யா? என் ஓட்டு டிஎம்கே தான். உங்கள் ஓட்டுங்கய்யா? கண்டிப்பாக டிஎம்கே. அதில் எந்த மாற்றம் கிடையாது. நான் வந்து ஒரு அரசு ஊழியர், என்னோட ஓட்டு முழுக்க அவருக்கு தான் சொல்லும். ஸ்டாலின் சொன்னார் 5 வருஷமாக ஏடிஎம்கே பிரிவில் எங்களுக்கு டிஏ 5 வருஷம் டிஏ கொடுக்கல, நான் ஆட்சிக்கு வந்தவொடனே கொடுப்பேன்னு சொன்னார். இப்போ அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் ஆச்சுங்கய்யா, கொடுக்கவே மாட்டேங்கிறாங்கய்யா. ரொம்ப கஷ்டப்படுறோங்கய்யா. நல்லா 8,000 ரூபா பென்ஷன் வாங்குறேங்கய்யா. 2011 ரிட்டையர்ட் ஆகி 8,000 ரூபா பென்ஷன் வாங்கிட்டு இருக்கேன். 3,000 ரூபா கொடுங்க நாங்கள் பொங்கலுக்கு, அது கூட கொடுக்கலாங்கய்யா. கொடுத்தாருன்னா போடுவோங்கய்யா, இல்லைன்னா போடவே மாட்டேங்கய்யா. மேலூரை பொறுத்தவரைக்கு ஏடிஎம்கே தான் கிடைக்கும், மற்ற இடம்லாம் ஏடிஎம்கே கிடைக்காது. டவுனை பொறுத்த அளவுக்குள்ள எங்கன்னாலும் ஏடிஎம்கே ஓட்டு கிடைக்காது. நான் ஏற்கனவே டிஎம்கே கறந்தேன், குடும்பம் பாரம்பரியமாக டிஎம்கே தான். ஆனால் இந்த தடவை எனக்கு டிஎம்கேக்கு போடுறதுக்கு விருப்பம் வந்து குறைஞ்சிருச்சு. விவசாயிகள் அதிகம் வாழ்கிற ஊர். இந்த வட்டம் முறையாக எங்கள் பகுதிக்கு தண்ணியை விடலை. எல்லா விவசாயிகளும் தரிசு கிடந்து வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு. அதான் அதனால தான் நான் வந்து ஒரு நியூட்ரலாக இருக்கேன். நிச்சயமாக டிஎம்கேக்கு போட மாட்டேன். அப்போ அதிமுக போடுவீங்களா? அது முடிவு பண்ணலாம். இல்லை பிஜேபிக்கு போடுவீங்களா? அப்படி கூட போடலாம், மோடியே வரட்டும். மெஜாரிட்டி அதிகம் 80% உள்ள இந்துக்களுடைய நல்ல இதையெல்லாம் விட்டுட்டு இப்போ இருக்குது, திருவாசகம் இருக்குது, எத்தனையோ திருமுறைகள் இருக்குது, எத்தனையோ இருக்குது, எத்தனையோ நன்மைகள் செஞ்சு வந்த மகான்கள் வாழ்ந்த நாட்டில் அதையெல்லாம் விட்டுட்டு
எதில் மூட நம்பிக்கை இருக்கோ அதை மட்டும் குத்தி காமிச்சு இந்த திராவிட கட்சிகள் செஞ்சதை எங்களால் ஏற்றுக்கிற முடியாது. அப்படி இருக்கிறதுனால எங்களுடைய பாரதிய ஜனதாவுக்கு தான் எங்களுடைய ஓட்டு. வரப்போகிற தேர்தலில் யாருக்குங்க ஓட்டு உங்களுக்கு? நான் இருந்தது விஜயகாந்த், ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இருந்தது விஜயகாந்த். இப்போ ஒரு போகிறது பிஜேபி மாதிரி தான் இருக்குது. பிஜேபி தான் போடலாம்னு இருக்கேன். எவ்வளோ ஓட்டு உங்கள் வீட்டில்? ஒரு 5-6 ஓட்டு. 6 ஓட்டும் பிஜேபி தான் போடணும். இல்லை அவங்க ஒன்று சொல்கிறேன், ஒன்று விஜய் இருக்கார், நம்ம பையன் விஜய். வீட்டில் ஏடிஎம்கே, அம்மா ஏடிஎம்கே ஓட்டேன். இப்போ இல்லை, அம்மா இல்லை. நான் விஜயகாந்த்ல இருந்தேன், இப்போ அவங்க தனிச்சு நிற்கிற. அதனால் பிஜேபி இந்த வாட்டி உங்களுக்கு நீங்கள் வந்து பிஜேபி போடலான்னு ஒரு நன்றிங்க ஐயா.